கிறிஸ்து இயேசுவுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இந்த ஒரு நாளில் கூட நம்மளுடைய பிதாவாகிய தேவன் ஒன்று கூட்டி இதோ இன்றும் அவருடைய மாபெரும் சத்தியங்களை கொடுக்க இருக்கிறார். அதுக்கு அவருடைய குமாரர் மூலியமாக நாம் கோடான கோடி நன்றிகளையும் சோஸ்தனங்களையும் எடுத்துக்கொண்டு இன்றைய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, வைஸ் வேர்ட்ஸ் டு ஏ வேவர்ட் சன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தமிழில் நம்ம எப்படி அதை மொழிபெயர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பிடிவாதமான ஒரு மகன் இருக்கிறார், அவருக்கு சொல்லப்பட்ட புத்திசாலித்தனமான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இது யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவங்க அம்மா தான் சொல்கிறாங்க. கீழே போட்டிருப்பான், ஏ மதர்ஸ் ப்ராஃபஸி. ஸோ இப்போ ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய பையனுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில உபதேசங்களை ஒரு தீர்க்க தரிசனமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பார்க்க போகிறோம். இந்த ஒரு விஷயம் எங்கே இருக்குது அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் நீதிமொழிகளில் 31ஆம் அதிகாரம் முழுவதிலும் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த தாய் அவங்க பையனுக்கு ஒரு உபதேசமாக அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒவ்வொரு வசனமாகவே என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஒட்டுமொத்த 31ஆம் அதிகாரத்தையுமே இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்ம தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு என்ன மைண்டில் வரும் அப்படின்னா, சின்ன தீர்க்கதரிசிகள், பெரிய தீர்க்கதரிசிகள். கரெக்டுங்களா? யாருங்க பெரிய தீர்க்கதரிசிகள்லாம்? ஆமாம், ஐசையா, எசேக்கியேல், தானியேல், ஓகேங்களா? ஸோ அப்படி சொல்லுவோம். அவங்களாம் பெரிய பெரிய புக்கெல்லாம் எழுதியிருக்காங்க, அதனால் அவங்களுக்கு அப்படி பேர் வச்சிட்டோம். சின்ன தீர்க்கதரிசிகள்னால் ஆமாம், நாகும், மீகா, ஆபகுக் அப்படியே நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா சின்ன சின்ன புக்கு அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் என்னங்க, சின்ன தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இவங்க எல்லாருமே புருஷர்கள். கரெக்டுங்களா? தீர்க்க தரிசனம் இப்போ நம்ம சின்ன தீர்க்கதரிசிகள், பெரிய தீர்க்கதரிசிகள்னு எடுக்கும் போது எல்லாருமே என்னங்க, புருஷர்கள், ஜென்ஸ் தான் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, வேதாகமத்தில் சில இடத்துல ஸ்திரீகளையும் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, ஆமாம், தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எங்கள் வேதத்தில் மட்டும்தான், உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் இல்லை. ஓகேங்களா? தீர்க்க தரிசனம்னாவே எதுதான் தீர்க்க தரிசனம்? பேசிக் சப்ஜெக்ட்ஸில் நம்ம பார்த்துருப்போம். எதுதான் தீர்க்க தரிசனம்? வேதத்தில் சொல்லப்பட்டது தான், தேவன் சொன்னது மட்டும்தான் தீர்க்க தரிசனம். ஓகேங்களா? வெளியில் உலகத்தில் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் என்ன இல்லைங்க, அதெல்லாம் நம்ம கிளியராகவே பார்த்துட்டோம். கரெக்டுங்களா? ஸோ வேதத்துலேயும் பார்த்தீங்கன்னா சில ஸ்திரீகளை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா யூஸ் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச ஸ்திரீகள் சொல்லுங்களேன் பழைய ஏற்பாட்டில். மிரியாம் சொல்லலாம். யார்? மோசையோடைய அக்கா. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க. வேறு யார்? டெபோரல். ஓகேங்களா? ஸோ இந்தமாரி ஸ்திரீகளும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இன்னொரு ஸ்திரீ தான், ஒரு தீர்க்கதரிசி தான், பெண் தீர்க்கதரிசி தான். அவங்க பையனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சில விஷயங்களை உபதேசங்களாக, தீர்க்க தரிசனங்களாக அங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம்னா ஒரே வசனத்தில் கூட இருக்கும், அந்த ஒரு வசனம் கூட என்னவா இருக்கும், தீர்க்க தரிசனமாக இருக்கும். ஆனால் இந்த அம்மா இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒட்டுமொத்த அதிகாரம் முழுசுமே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அங்கே எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதேமாரி தேவன் ஒரு விஷயம் சொல்கிறார் அப்படின்னா, தீர்க்க தரிசனம் சொல்கிறார் அப்படின்னா வேதத்தில் ஒரு பர்டிகுலர் பீப்புள் இருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு தனியாக என்ன பண்ணுவாங்க, தேவன் சொல்லுவாங்க. இப்போ இஸ்ரேல் ஜனங்கள்னா அவங்களுக்குன்னு சொல்லுவார், இல்லைனா ஒரு தேசத்தை எடுத்துட்டு அந்த தேசத்துக்குன்னு தீர்க்க தரிசனம் சொல்லுவார். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல சொல்லியிருப்பார். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஜனங்கள்லாம் யாரும் கிடையாது, ஒரே ஒரு மனுஷன். ஓகேங்களா? அந்த ஒரு பையனுக்காக ஒரு அதிகாரம் முழுசும் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, அங்கே தீர்க்க தரிசனமாக அங்கே எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதேமாரி இது எப்போ எழுதப்பட்டது? நீதிமொழிகள் சொல்லுவோம் பழைய காலத்தில். கரெக்டுங்களா? நிறைய வருஷங்கள் ஆயிடுச்சு, நிறைய 1000 வருஷங்கள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அது ஏன் இப்போ நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அந்த ஒரு தீர்க்க தரிசனம் இன்னும் என்ன ஆகலைங்க, நிறைவேறி முடியல. வேலிடிட்டி பீரியட் என்ன ஆகலைங்க, இன்னும் முடியல. கரெக்டுங்களா? நிறைய தீர்க்க தரிசனம் என்ன இருக்கும், முடிஞ்சிருக்கும் நிறைவேறி. அப்படிப்பட்ட இன்னொரு தீர்க்க தரிசனம் கூட இருக்குது. நாங்கள் இன்னும் நிறைவேறாத ஒரு தீர்க்க தரிசனம் பேசிக் கிளாஸில் பார்த்துருப்போம். ஸ்திரீயின் வித்து, ஆதி ஆகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது இன்னும் என்ன ஆகிட்டு இருக்கு, நிறைவேறிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே போல தான் இந்த ஒரு தீர்க்க தரிசனமும் என்ன ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இன்னும் நிறைவேறி முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்து பார்க்கலாம், படிக்க ஆரம்பிக்கலாம்.
நீதிமொழிகள் 31 அதிகாரம் முதல் வசனம். நீதிமொழிகள் 31 அதிகாரம் 1 வசனம். ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள். அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது. ஓகேங்களா, ஒரு தாய் இருக்காங்க. அந்த தாய் என்ன பண்றாங்க, அவங்க பையனுக்கு என்ன பண்றாங்க, போதித்த உபதேசமாவது. ஓகேங்களா, அட்வைஸ் பண்றாங்க. அது இங்கிலீஷ்ல கீழே பார்த்தீங்கன்னா ஆரக்கல் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்னன்னா கட்டளைகள். ஓகேங்களா, ஒரு கட்டளையாகவே அங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ வேதத்தில் ஒரு விஷயம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது யார் கொடுத்தது? ஆமாம், என்னதான் அந்த ஒரு அம்மா சொல்லியிருந்தாலும் இது யாரால கொடுக்கப்பட்டது அப்படின்னா தேவன் தாங்க என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கட்டளையாக ஒரு ஆணையாகவே அங்கே என்ன பண்றாரு அப்படின்னா அங்கே கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதேமாரி தீர்க்க தரிசனம் நம்ம சொல்லும் போது பின்னாடி நடக்க போகிற விஷயத்த முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஒரு வார்னிங் மாதிரி சொல்கிற விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தாய் ஒருத்தருக்கு சொல்கிறாங்க, யாருக்கு, அவங்க பையனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இந்த உபதேசத்தை அங்கே சொல்கிறாங்க. அந்த பையனோட பேர் என்னங்க, ராஜாவாகிய லெமுவேல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். யாரா இருக்கும் இந்த ராஜா? ஏன்னா நம்ம ராஜாக்கள் லிஸ்டெல்லாம் எடுத்து நிறைய படிச்சிருப்போம், கரெக்டுங்களா? இந்த பேர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா, லெமுவேல் அப்படின்ற ஒரு ராஜா? சரி, நம்ம போக போக என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். நீங்களும் என்ன பண்ணலான்னா கெஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம் நீங்களும். ஓகேங்களா, ஸோ இந்த அம்மா எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரொம்ப கேரிங் மதர். ஓகேங்களா, ரொம்ப அக்கறையுள்ள ஒரு தாயாக இருந்திருக்கிறாங்க. அதனால தான் அவங்க பையன்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பையன் ஏதாவது வழி மாறி ஏதாவது போகும்போது அந்த பையன்கிட்ட என்ன சொல்கிறாங்க, அட்வைசஸை எடுத்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த அதிகாரம் முழுசுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய அட்வைசஸ். ஓகேங்களா, அதை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு பையன் தப்பாக போகிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னாவே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு அர்த்தம், ரொம்ப கேரிங்காக ரொம்ப அக்கறை உள்ள ஒரு தாயாக அங்கே இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தொடர்ந்து ரெண்டாம் வசனம் மற்றும் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். 2ஆம் வசனம் முதல். என் மகனே, என் கர்ப்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே, ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. ஓகேங்களா, அடுத்தது என்ன அப்படின்னா என் மகனே, என் கர்ப்பத்தின் குமாரனே. அப்போ ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு, என்னன்னா இந்த பையன் வளர்ப்பு பையன்லாம் இல்லை. ஓகேங்களா, சொந்த பையன், அவங்க வயிற்றில் பிறந்த பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் என் பொருத்தனைகளின் புத்திரனே, பொருத்தனை பண்ணியிருக்காங்க, அதனால பிறந்த ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். யாரா இருக்கலாம், கெஸ் பண்ணுறீங்களா? சரி, ஓகே, இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேங்களா, 2 விஷயம் அட்வைஸாக சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா ஸ்திரீகளுக்கு உன் பலனையும். ஓகேங்களா, அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஸ்திரீகள் இடத்துல நீ எப்படி இருப்பா, ஆமாம், அங்கே போய் பலவீனமாக இருந்துராத அப்படின்ற ஒரு விஷயத்த தாய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே எச்சரிப்பாக அங்கே வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது 2வது ஒரு அட்வைஸ் சொல்கிறாங்க, என்ன அப்படின்னா ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளை கொடாதே. ராஜாவாக இருந்தாவே என்ன ஆகிடும், சில விஷயங்கள் இருக்கும் கெட்டு போகிறதுக்கு ஈஸியாக. ஓகேங்களா, ஸோ அந்த வழிகளை நீ என்ன பண்ணிடாத, அந்த வழியில் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயத்த இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பையன்கிட்ட சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னா பெண்கள்கிட்ட நீ என்ன பண்ணிட, ஸ்திரீகள்கிட்ட பலவீனமாக இருந்துராத அந்த ஒரு விஷயத்தில். அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராஜாக்களையே கெடுக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்கும், அந்த விஷயத்தில் நீ என்ன பண்ணிடாத, போயிடாத அப்படின்றாங்க. என்னவா இருக்கும் ராஜாக்களையே கெடுக்கிற விஷயம்? ஒன்று பொண்ணு சொல்லிட்டாங்க, இன்னொன்று எதுவாக தான் இருக்கும், ஆமாம் மதுவாக தான் இருக்கும். கரெக்டுங்களா, தொடர்ந்து படிக்கலாம் பாருங்க, 4லேருந்து 7ஆம் வசனம் வரை. 4ஆம் வசனம் முதல். திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, லெமுவேலே அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள். மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனங்கசந்தவர்களுக்கு திராட்சரசத்தையும் கொடுங்கள். அவன் குடித்து தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாதிருக்கட்டும். ஓகேங்களா, அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா திராட்சை ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, மதுபானம் என்ன பண்ணக்கூடாது, ராஜாக்கள் குடிக்கிறது நல்லதல்ல அப்படின்னு சார். இப்போ நம்மளும் எதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம், பேதுரு சொல்றாரு என்னன்னு, நம்மளை எந்த ஒரு அழைப்பில் வந்திருக்கிறோம், ராஜாக்களும் ஆசாரியர்களுமா நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அப்போ அதுதான் சொல்கிறாரு, ராஜாக்களுக்கு என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா
தகுதி அல்ல லெமுவேலே அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்ல, மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. ஏன்னா அந்த ஒரு ராஜ்யபாரம் ஒரு அரண்மனைன்னு இருந்தாவே அங்கே என்ன இருக்கும்? பார்ட்டி ஃபீஸ்ட்டு, ஓகேங்களா, ரெகுலராக இருந்துக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் நம்ம பழைய ஏற்பாட்டில் நிறைய வாட்டி பார்த்துருப்போம், இந்த மாதிரி ராஜாக்கள் மதுபானம் அறிந்து குடித்ததுனால அவங்க என்ன ஆயிருக்காங்க, நிறைய பேர் அவங்க ராஜ்யபாரத்தையே இழந்தெல்லாம் இருக்காங்க. கரெக்டுங்களா? நம்ம ஸ்டோரிஸ்லாம் படிச்சிருப்போம். ஸோ அதனால தான் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பையன் ராஜாவாக இருக்கிறதுனால இந்த அட்வைஸை என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து ராஜாவாக இருந்து அவர் மதுபானம் அருந்துறார் அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, அவங்களுடைய அந்த ஒரு நியாய தீர்ப்பு பண்ணுவாங்கள்ல, அந்த ஒரு சிங்காசனத்தில் உட்காந்து நியாய தீர்ப்பு பண்ணுவாங்கள்ல, அந்த ஒரு நியாய தீர்ப்பு கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் நீ என்ன பண்ணுப்பா, அந்த வேலையை நீ பண்ணாத. அதேமாரி நீ உட்கார்ற சிங்காசனம் இருக்குல்ல, அந்த ஒரு சிம்மாசனம், அதுக்குன்னு ஒரு கணம் இருக்கு. ஓகே, ஸோ அந்த கணத்தையும் நீ என்ன பண்ணிடாத, குறைச்சிடாத. ஸோ அதனால் நீ என்ன பண்ணாத அப்படின்னா, இந்த ஒரு மதுபானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீ டோட்டலாக என்ன பண்ணிடு, அவாய்ட் பண்ணிடு அப்படின்றாரு. அது முக்கியமாக தான் கடைசியாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்லி தான் இந்த ஒரு மதுபானம் அருந்துவாங்க, பிரச்சனை கஷ்டம் அதை மறக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ ஒரு பிரச்சனைன்னு இருந்தால் யார் தான் சால்வ் பண்ண முடியும்? தேவன் தான் சால்வ் பண்ண முடியாது. ஸோ இப்போ மதுபானம் அருந்துறதுனால என்ன ஆகிடாது, ஆமாம், அந்த பிரச்சனை ஒன்றும் சால்வ் ஆக போகிறதில்ல. அதான் சொல்கிறேன். ஸோ இந்தமாரி ஏதாவது ஒரு சில்லி ரீசன்ஸுக்காக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, அந்த ஒரு விஷயத்தை பண்ணிடக்கூடாது. அது ராஜாக்களுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த 2 விஷயத்தை தான் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க பையனுக்கு முதல்ல எடுத்து வைக்கிறாங்க. அது மட்டும் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு ராஜாவாக இருந்து அந்த அந்த ஒரு சிங்காசனத்தில் உட்காந்து நியாயம் விசாரிக்கும் போது இவர் வந்து ஏதாவது இந்த ஒரு மதுபானத்தினால ஏதாவது ஒரு தப்பாக ஒரு நியாய தீர்ப்பு பண்ணிட்டாருன்னா அங்கே இருக்க ஒட்டுமொத்த ஜனங்களுமே என்ன ஆவாங்க, பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை நீ என்ன பண்ணிடுப்பா, டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடு. ஒரு அம்மாவுக்கு தான் என்ன தெரியுங்க, அந்த பையனை பற்றி நல்லா தெரியும். கரெக்டுங்களா? நம்ம சுற்றி என்ன தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் பழகினாலும் பெற்ற தாய்க்கு தான் என்ன தெரியும், அவங்க பையனை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பையனுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையுமே அந்த தாய் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே சொல்லி கொடுத்துட்டு அட்வைஸாக என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தொடர்ந்து படிக்கலாம் பாருங்க. 8ஆம் வசனம் மற்றும் 9ஆம் வசனம். 8ஆம் வசனம் முதல், ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்கள் எல்லாருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய். ஓகேங்களா? அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ அந்த ஒரு சிங்காசனத்தில் உட்காந்து நியாயம் விசாரிக்கும் போது பாரபட்சமாக நீ என்ன பண்ணிடக்கூடாது, ஆமாம், நியாயம் செஞ்சிடக்கூடாது, அங்கே ஒரு நீதி நீ செஞ்சிடக்கூடாது, தீர்ப்பு செய்யாத. அதான் சொல்ற, ஊமையானவனுக்காகவும் திக்கற்றவர்களுக்காகவும் நீ என்ன பண்ணு, ஆமாம், நியாயத்துக்காகவும் உன் வாயை திற அப்படின்றார். ஓகேங்களா? ஸோ அப்போ எதிர்த்து பேச முடியாதவங்க, திக்கற்றவர்கள், இவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நீ என்ன பண்ணுப்பா, போய் பேசு, உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையும் உள்ளவர்களுக்கு என்ன பண்ணு, நியாயம் செய். ஸோ அப்போ அங்கே என்ன இருப்பாங்க அப்படின்னா, அந்த கோர்ட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே யார் யாரெல்லாம் இருப்பா, அவன் நல்ல வெல்த்தியாக நல்ல ஒரு பணக்காரரும் இருப்பாங்க, ரொம்ப செல்வாக்கு உள்ளவர்களும் இருப்பாங்க, திக்கற்றவர்கள் எளிமை உள்ளவர்கள் வாயை திறந்து பேசுறதுக்கே பயப்படுறவங்க கூட என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. நீ அந்த மாரி சூழ்நிலையில் நீ அந்த ஒரு சிங்காசனத்தில் உட்காந்து நீ நியாயம் செய்யும் போது நீ என்ன பண்ணு அப்படின்னா, அந்த திக்கற்றவர்கள் அந்த ஒரு எளிமை உள்ளவர்கள் சைடில் நியாயம் இருந்ததுன்னா நீ என்ன பண்ணு, அவங்களுக்காக நீ வாயை திறந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஏன்னா இப்பயே நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு கோர்ட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, அங்கே என்ன நடக்குங்க, ஒரு 2 பேர் அங்கே நிற்கிறாங்க 2 சைட்லையும் அப்படின்னா, இங்கே ஒரு ஜட்ஜு இருக்கிறார் அப்படின்னா, ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறாங்க, ரொம்ப புவராக இருக்கிறாங்கன்னா அவங்களால ஒரு அட்வொகேட் கூட அவங்களால என்ன பண்ணிக்க முடியாது, அங்கே வச்சு வாதாட முடியாது. அந்தமாரி சூழ்நிலையிலெல்லாம் கூட என்ன பண்ணுவாங்க, ஜனங்கள் வருவாங்க. இப்போ இந்த சைடு ஒரு நல்ல பணக்காரர் இல்லை ஒரு செல்வாக்கான ஒரு மனுஷன் இருக்கிறாருன்னா அந்த ஜட்ஜ் என்ன பண்ணிடுவார், ஆமாம், அதை விசாரிக்காமையே சரி இந்த சைடு தான் நியாயம் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல ஒரு அட்வொகேட் தேவை. அதனால தான் அந்த ராஜாவையே என்னவா மாற சொல்கிறாங்க அந்த அம்மா, நீ வாயை திற, நீ அட்வொகேட்டாக மாறு, நீ அந்த திக்கற்றவர்களுக்கும் எளிமை உள்ளவர்களுக்கும் நீ என்ன பண்ணுப்பா, பேசி அவங்களுக்கு நியாயத்தை நீ என்ன பண்ணுனா வாங்கி கொடு அப்படின்றான். ஸோ ஏன்னா ஒரு ராஜாவாக இருக்கிறதுனால அந்த ராஜாவுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையும் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே அந்த பையனுக்காக அங்கே சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம்.
இது வரைக்கும் பார்த்துட்டோம். அந்த ராஜா யாரு, அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சதுங்களா? ஒரு 9 வசனம் பார்த்துட்டோம். சாமுவேல், சாலமோன், அப்புறம் வேற. ஏன்னா பேரு லெமுவேல்னு கொடுத்துருக்கு. லெமுவேல்னா என்ன அர்த்தங்க? டிவோட்டட் டு காட், தேவனுக்காக அர்ப்பணம் செய்யப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வேற ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களா? சரி, அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, யாக்கேயின் குமாரன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. யாருக்கு? அந்த ராஜாக்கு. ஓகேங்களா? லெமுவேல்னு ஒரு பேர் இருக்கு. அதே போல பார்த்தா யாக்கேயின் குமாரன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பேர் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பொயட்டிக். ஓகேங்களா? இல்லை கிரிப்டிக் அப்படின்னா. பொயட்டிக்னா என்னங்க? கவிதை எழுதுறவங்க. ஓகேங்களா? கவிதை பாணியில் எழுதுறவங்க. இல்லைன்னா கிரிப்டிக்னா ஒரு மறைப்பொருளான ஒரு பேர் தான் இது. எது அப்படின்னா யாக்கேயின் குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா அந்த ராஜா யாருன்னா ஒரு கவிதை எழுதுறவர். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கே உலகத்தில் நம்ம சொல்லணும்னா, இசைஞானி அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? அவர் பேர் கிடையாது, ஆனால் இது சொன்னாவே என்ன பண்ணிடுவாங்க? கண்டுபிடிச்சிருவாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு பேர் தான் இவருக்கு இருக்கு, இந்த ராஜாக்கு. என்ன அப்படின்னா, யாக்கேயின் குமாரன் சொன்னாவே என்ன தெரிஞ்சிடும்? ஓ, இந்த ராஜா தானா அப்படின்றது ஈஸியாக என்ன பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கவிதைகள் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்னொரு பேரும் அவருக்கு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆகூர் அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. இந்த வசனம் மட்டும் வாசிச்சிடலாம், ஸ்லைடில் இல்லைம்மா. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 1 வசனம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியேலுக்கு வசனித்து ஈத்தியேலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்கள் ஆவன. ஓகேங்களா? அப்படின்னா அந்த பேர் 2 பேருமே வந்துருச்சு. என்னன்னா, யாக்கேயின் குமாரன் அவருக்கு பேர் இருக்கு. அவர் இன்னொரு பேர் என்னன்னா ஆகூர் அப்படின்னும் பார்க்குறோம். ஓகேங்களா? இவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு. என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஜெடீடியா. ஓகேங்களா? தமிழில் எத்தித்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இது படிக்க வேணாம் வசனம். அப்படின்னா இந்த ஒரு பேர் கூட அந்த ராஜாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? யாரா இருக்கலாம்? யாரும் சைலண்டா இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா இந்த பேரை யார் வச்சதுன்னு நான் ஒரு க்ளூ தரேன், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஜெடீடியா அப்படின்ற இந்த ஒரு பேரை யார் வச்சா அப்படின்னா, இந்த குழந்தை பிறக்கும் போது நாத்தான் தீர்க்கதரிசி அங்கே வராரு. வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த பேர் அங்கே வச்சுட்டு அங்கே என்ன பண்ணுறாருன்னா, அங்கே போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அதேமாரி இன்னொரு பேரும் அவருக்கு இருக்குது. என்ன ஒரு பேர் இருக்குது அப்படின்னா, கொஹிலேத் அப்படின்ற ஒரு பேரும் அவருக்கு இருக்குது. ஸோ அந்த ராஜாக்கு எத்தனை பேருங்க இதோட? 5 பேர் வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த எந்த பேருமே நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இல்லை. கரெக்டுங்களா? எல்லா பேரும் வந்துச்சு. இந்த வசனம் வாசிக்கலாம். பிரசங்கி 1 அதிகாரம் 2 வசனம். பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவும் ஆகிய பிரசங்கியின் வாக்கியங்கள். மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். யாருங்க அது? ஆமாம், சாலமோன் ராஜாக்கு எத்தனை பேர் இருக்குங்க? ஆமாம், 6 பேர் இருக்கு. ஓகேங்களா? 6மே பைபிள்லேயும் ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போ சாலமோன் அப்படின்னு சொன்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா, ஷாலோம், பீஸ், சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா அவருடைய ராஜ்யமே எப்படி இருந்ததுங்க? சமாதானத்தின் ராஜ்யமாக தான் அங்கே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அவர் ராஜ்யம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்தது. இப்போ பையனை கண்டுபிடிச்சாச்சு. அம்மா யாரு? ஏன்னா இப்போ அந்த அம்மா தான் என்ன பண்ணுறாங்க? பையனுக்கு ஒரு அதிகாரம் ஃபுல்லாக என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க? எழுதி வச்சிருக்கிறாங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்போ அந்த அம்மா யாராக இருக்கலாம்? பத்சேபாள். கரெக்டு தான். வசனமே இருக்கு, நம்மளுக்கு படிச்சிடலாம். 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 17ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதற்கு அவள், என் ஆண்டவனே, எனக்கு பின் உம் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு உமது அடியாளுக்கு ஆணையிட்டீரே. ஓகேங்களா? அப்போ இங்கே இந்த ஒரு சாப்டர் ஃபுல்லாகவே படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். என்னன்னா, இப்போ தாவீது ராஜா என்ன ஆகிட்டாருன்னா, ரொம்ப வயசாயிடுச்சு, படுக்கையில் இருக்கிறாரு. ஸோ அந்தமாரி ஒரு சூழ்நிலையில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவர் ராஜாவுடைய இன்னொரு மனைவியோடைய பையன் அதோனிஜா அப்படின்றப்பார். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவர் ரொம்ப வயசானதுனால அந்த பையனை என்ன பண்ணிட்டாருன்னா, நான் தான் ராஜான்னு அறிவிச்சுட்டு அவர் ராஜ்யபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஓகேங்களா? இப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, பத்சேபாள் என்ன பண்ணுறாங்கன்னா, நாத்தான் தீர்க்கதரிசியை கூட்டிக்கிட்டு வாங்க நம்ம 2 பேரும் போய் தாவீது ராஜாவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. இதெல்லாம் அந்த அதிகாரம் ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா?
போய் தான் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அதற்கு அவள் அந்த பத்ஷேபா அந்த அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, என் ஆண்டவனே, யாருன்னா தாவீது ராஜாட்ட, எனக்கு பின், அதாவது தாவீது ராஜா சொன்ன ஒரு விஷயத்த அவங்க சொல்கிறாங்க, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு உமது அடியாளுக்கு ஆணையிட்டீரே. நீங்கள் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்களே தேவனுடைய பேரில், இந்த மாதிரி என்னோட பையன் சாலமோன் தான் அடுத்தது ராஜாவாவான்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ யார் ராஜாவா இருக்கிறா? ஆமாம், அதோனிஜா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அங்கே ராஜாவா இருந்துட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கப்புறம் தான் தாவீது என்ன பண்ணுவார்னா, இல்லைன்னா அந்த பையனை இது பண்ணிட்டு இவர் என்ன பண்ணுவாருங்க, அங்கே சாலமோன் அங்கே ராஜா ஆக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படின்னா இந்த அம்மா பத்ஷேபாலுக்கு அவங்க பையன் மேலே என்ன இருக்குங்க, ரொம்ப அக்கறை, ரொம்ப கேரிங், கரெக்டுங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பையன் பிறந்து என்ன ஆயிடுச்சுங்க, இறந்து போயிட்டான் அந்த பையன். அதுக்கு முன்னாடி உரியாட்ட அவங்கள்ட்ட குழந்தை இருந்துதா என்னன்றது நம்மளுக்கு தெரியல, ஓகேங்களா? ஆனால் அவங்களுக்கு இது தாவீது ராஜாவுக்கும் பத்ஷேபாலுக்கும் பிறந்த முதல் குழந்தை என்ன ஆயிடுச்சு, அங்கே இறந்துடுச்சு, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அது ஒரு தண்டனையாகவே தேவன் என்ன பண்ணிட்டாரு, அங்கே கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் தேவன் ஆசீர்வதித்து கொடுத்த ஒரு குழந்தை தான் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த சாலமன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா தாவீது அந்த ஒரு தப்பை அப்போ தான் பண்ணார், அதுக்கப்புறம் பண்ணாருங்களா? அவருடைய படுக்கை வரைக்கும், கடைசி நாட்கள் வரைக்கும் அந்த ஒரு தவறு அவர் என்ன பண்ணல, செய்யவே இல்லை. அதனால தான் தேவன் என்ன பண்ணார் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவருக்கு ஆசீர்வாதமாக என்ன பண்ணார்னா, ஒரு அருமையான ஒரு குழந்தைய சாலமோனை என்ன பண்ணுறாருன்னா அங்கே கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ தான் நார்த்தான் தீர்க்கதரிசி வராரு. முதல்லையும் ஒரு வாட்டி வந்தார். அப்போ வந்து என்ன பண்ணாருங்க, ஆடு கதெல்லாம் சொல்லி என்ன பண்ணாரு, ஆமாம் தாவீது ராஜாவுக்கு புரிய வைப்பார். திருப்பி ரெண்டாவது வாட்டி வராரு, ரெண்டாவது குழந்தை பிறந்தப்ப வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவருக்கு அப்போ தான் பேர் வைக்கிறார், ஜெடிடியா அப்படின்ற ஒரு பேரை அங்கே வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா அந்த ஒரு பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிலவ்ட் ஆஃப் காட் அப்படின்னா நாங்கள் தேவனுக்கு பிரியமானவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அங்கே ஒரு பேர் அங்கே வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இந்த பேரை வேற யாருக்காவது வச்சு பார்த்துருக்கோமா நம்ம வேதாகமத்தில்? பிலவ்ட் ஆஃப் காட், தேவனுக்கு பிரியமானவர் யாருங்க அது? மத்திய 3ஆம் அதிகாரத்தில் வரும், வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன்ற ஒரு சத்தம் உரைத்தது. அப்போ அந்த ஒரு பேரோடைய அர்த்தம் எங்கே வருதுங்க? ஆமாம், நம்மளுடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கும் அதே ஒரு பேர் தான். அவரும் யார் தான்? பிலவ்ட் ஆஃப் காட் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதேமாரி சாலமோனுடைய ராஜ்யமும் எப்படி இருந்தது? சமாதான ராஜ்யம். இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யம் எப்படி தான் வரப்போகுது? கண்ணுக்கு தெரிகிற பாகம் ஒரு சமாதான ராஜ்யமாக தான் வரப்போகுது. ஸோ இந்த சாலமோன் யாரை அடையாளப்படுத்துறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, அதான் நிழல் பொருளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே அடையாளப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சாலமன் இன்னும் சில விஷயங்கள் அங்கே சொல்றார், படிச்சிடலாம் பாருங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனங்கள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல், நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஓகேங்களா? அப்போ சாலமனே என்ன சொல்றாருன்னா, எங்கள் அப்பா அம்மா என்னை எப்படி வளர்த்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே சொல்றாரு, ஓகேங்களா? அம்மா மட்டும் அக்கறையா இல்லை, அப்பாவும் என்ன பண்ணியிருக்கிறாரு, ரொம்ப அக்கறையாக தான் வளர்த்துருக்கிறாரு. தகப்பனுக்கு பிரியமான குமாரன் நான் அப்படின்ற. ஸோ ரொம்ப சின்ன வயசுலேருந்து எப்படி தான் இருந்திருக்கிறாருன்னா ஒரு நல்ல பையனாக தான் அவர் வளர்ந்துருக்கிறார். அதேமாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, என் தாய் மிகவும் அருமையான ஒரே பிள்ளை அவன். ஸோ அவங்களுக்கு அதை ஒரே பிள்ளை தான் போல, ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயமும் இங்கே என்ன ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் தாவீது ராஜா என்ன பண்ணியிருக்கிறாருன்னா நிறைய போதிச்சு அங்கே சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கோள், அப்பொழுது பிழைப்பாய். ஸோ நிறைய அட்வைசஸை யாரும் கொடுத்துருக்கிறா, அம்மா கொடுத்த மாதிரியே. ஆமாம், அப்பாவும் அங்கே கொடுத்துருக்கிறார். ஸோ அதை தான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இவருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாருங்க, ஆரம்ப காலத்துலலாம் கை கொண்டுகிட்டே அங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்பா அம்மா ரெண்டு பேருமே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த ஒரு பையன் மேலே ரொம்ப அக்கறை வச்சு அந்த ஒரு குழந்தைய என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அங்கே காற்று எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அதில் முக்கியமாக இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. என்ன பங்கு அப்படின்னா, அதோனிஜா அங்கே ராஜாவாக இருக்கும் போது இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கலாம், அப்படியே விட்டுருந்தாங்கன்னா யார் ராஜாவாகவே இருந்திருப்பா? ஆமாம், அவரே இருந்திருப்பாரு. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணுதுங்க, ஆமாம் போய் ராஜாட்ட பேசி, ஃபஸ்ட்டு போய் தீர்க்கதரிசி நாத்தான்ட்ட பேசி, அப்புறம் ராஜாட்ட போய் பேசி எல்லாத்தையும் பண்ணி அந்த பையனை என்ன பண்ணுது,
ராஜாவா அங்கே எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த அம்மா அவ்வளோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேர் எடுத்து அந்த ஒரு விஷயத்தை அங்கே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஒரு பதவியை பாதுகாத்து கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பத்ஷேபாள் தான் அங்கே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம எத்தனை வசனம் வரைக்கும் பார்த்துட்டோம்? 31ஆம் அதிகாரத்தில் 9 வசனம் வரைக்கும் பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ தொடர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 10வது வசனத்துலேருந்து தொடர்ந்து என்ன பண்ணலான்னா நம்ம பார்க்கலாம். வேற என்னென்னலாம் அட்வைசஸு பத்ஷேபாள் அவங்க பையன் சாலமோன் ராஜாவுக்கு அவங்க கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து படிக்கலாம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஓகேங்களா? குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி போட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? சாதாரணமாலாம் என்ன பண்ணிட முடியாது, ஸ்திரீயை கண்டுபிடிக்கலாம். யாரை கண்டுபிடிக்க முடியாது? குணசாலியான ஸ்திரீயை என்ன பண்ண முடியாதுன்னா அங்கே கண்டுபிடிக்க முடியாது. அவங்கள எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவங்களுடைய காஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா முத்தோட ரொம்ப காஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் ராஜாவாயிட்டாரு, இப்போ அடுத்தது அந்த பையனுக்கு என்ன பண்ணணும்? கல்யாணம் பண்ணணும். ஸோ அதனால என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க? நீ ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரியை பார்த்து நீ என்ன பண்ணிக்கோப்பா, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. ஸோ இப்போ தெரியுதுங்களா அவர் ஏன் இத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு? என்ன பண்ணியிருக்கிறாருங்க? ஆமாம், பாருங்க, 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தேடி இருக்கிறாரு. நம்ம அதை கிண்டலாக பார்ப்போம். ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காரு, எங்கேயாவது எந்த தேசத்துலையாவது ஏதாவது ஒரு குணசாலியான ஸ்திரீ இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தேடி இருக்கிறார் அந்த மனுஷன். கடைசியில் வரைக்கும் என்ன பண்ண முடியல. ஆமாம், அது அவருக்கு தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா இதுக்காக தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, ஆமாம், நிறையா கல்யாணமே அங்கே பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன அட்வைசஸ்லாம் அந்த அம்மா கொடுத்தாங்கன்றதை நம்ம தொடர்ந்து படிச்சிடலாம். 31ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துலேருந்து தொடர்ந்து படிக்கலாம். 11ஆம் வசனம் முதல். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்கிறாள். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள். ஓகேங்களா? இதில் அவள்னு வர்றது யாருங்க? ஆமாம், பத்ஷேபாள்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. யாரை குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க? குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் குணலட்சணங்களை அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்கன்னா அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தொடர்ந்து படிக்கலாம். 14லேருந்து 16. 14ஆம் வசனம் முதல். அவள் வியாபார கப்பல்களைப் போல் இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். ஓகேங்களா? இவ்வளோ விஷயத்தையும் பண்ணுறாங்க. தொடர்ந்து படிக்கலாம். 17ஆம் வசனம் முதல். தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனமுள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதரை பிடிக்கும். தொடர்ந்து படிக்கலாம். 20லேருந்து 22. 20ஆம் வசனம் முதல். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பிருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். இரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. ஓகேங்களா? இது எல்லாமே என்னன்னா அந்த ஒரு குணசாலியான ஸ்திரீக்கு இருக்கிற குணலட்சணங்கள். அவங்க இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, போட்டிருப்பாங்க அப்படிலாம் சொல்லிட்டு பார்க்குறோம். தொடர்ந்து படிக்கலாம். 23ஆம் வசனம். அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். அவள் உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது. வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். தொடர்ந்து படிக்கலாம். தன் வாயை ஞானம் வழங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். ஓகேங்களா? அவங்க வாயை திறந்தாவே எப்படி தான் இருக்கும்னு பார்க்குறோம். ஆமாம், ஞானம் விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவங்க பேசினாவே எப்படி இருக்கும்னா தயையுள்ள போதனையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதேமாதிரி அவங்க வீட்டு காரியங்கள்ல என்ன பண்ணுவாங்க, கண்ணோக்கமாக. இதெல்லாம் யாரோடைய இது? ஒரு குணசாலியான ஸ்திரீயோடைய குணலட்சணங்கள் அப்படின்னு பார்க்குறோம். கடைசி 2 வசனம் படிச்சிடலாம். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து
அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். ஓகேங்களா, அவங்க வீட்டில் இருக்க பசங்களும் என்ன சொல்றாங்க, பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. யார? அந்த குணசாலியான ஸ்திரீயை. அவங்க புருஷனும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நிறைய குணசாலியான ஸ்திரீகள் இருந்தாங்க, ஆனா அதுல யார் ரொம்ப பெட்ரு? ஆமாம், அதான் சொல்கிறேன். அவங்க எல்லாருக்கும் உள்ள மேல்பட்டவள் யார் அப்படின்னா நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புருஷனும் என்ன பண்ணுவார் அப்படின்னா அங்கே புகழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா இங்கே நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அப்படின்னா அந்த குணசாலியான ஸ்திரீ எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு பாராட்டுக்குரிய ஒரு மனைவியாக மற்றும் ஒரு தாயாகவும் அவங்க இருப்பாங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அவளோட வீடு மற்றும் அவங்க குடும்பத்துக்காகவே அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு நிலையான ஒரு உழைப்பாளி, உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கான்ஸ்டண்ட்டாக என்ன பிரேக்கே எடுக்க மாட்டாங்க. அவள் சுய ஒழுக்கம் மற்றும் ஒழுக்கங்கள், ஓகேங்களா, அந்த ஒழுக்கமான ஒரு விஷயம் எப்படி இருக்கும் அவங்கள்ட்ட, ரொம்ப பர்ஃபெக்டாங்க இருக்கும், ரொம்ப ஒழுக்கமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவள் ஒரு கூர்மையான ஒரு தொழிலதிபர், ஒரு பிஸ்னஸ் லேடியாக அவங்க என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதேமாரி விருந்தோம்பல் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவாங்க அவங்க, ஆமாம் அப்படி கவனிப்பாங்க, விருந்தோம்பலில் அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அவள் தேவைப்படும் நேரத்தில் தொண்டும் செய்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா என்னங்க, ஸோ இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு தொண்டு வேற அந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்குது, செய்வாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்திரீயை நீ என்ன பண்ணுப்பா, ஆமாம் கண்டுபிடின்னு பட்சேபால் என்ன பண்ணுறாங்க, அவங்க பையன்கிட்ட அங்கே வந்து சொல்கிறாங்க. அவங்க தான் யார், குணசாலியான ஒரு ஸ்திரீ. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு அவங்க எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்து, ரொம்ப ரேரு, நம்மளை ரேர் பீஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரேரான ஒருத்தவங்க, ஓகேங்களா, கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா. ஏன் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் படிச்சிடலாம் பாருங்கள். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்கள் இடத்திலும் இருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவனவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்கு வந்தார்கள். ஓகேங்களா. சாலமோனே எப்படிப்பட்டவர், ஞானி, கரெக்டுங்களா, தேவன்கிட்ட கேட்டு வாங்கினாரு, ஓகேங்களா, பெரிய ஞானி. அவரே என்ன பண்ணியிருக்கிறாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறார். எதுக்கு, ஒரு குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறது, கரெக்டுங்களா. இந்த பூமியில் வாழ்ந்ததுலேயே இயேசு கிறிஸ்துக்கு அடுத்தது யாரை தான் நம்ம சொல்லுவோம் பெரிய ஞானின்னு, சாலமோனை தான் சொல்லுவோம், கரெக்டுங்களா. வசனம் அப்படி தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் என்னென்னலாம் எழுதியிருக்காங்க, நீதிமொழிகள், பிரசங்கி, சங்கீதம், உன்னத பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இவ்வளோ விஷயத்த நம்மளுக்காக எழுதி வச்சார். ஆனால் அவரால் என்ன பண்ண முடியல, ஆமாம், ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீயை அவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னா கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவர் என்னென்ன எழுதியிருக்கிறாருன்னு படிச்சிடலாம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான், அவனுடைய பாட்டுக்கள் 1005. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ விஷயத்தை எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அவ்வளோ பெரிய ஒரு ஞானி, ஆனால் அவர் என்ன பண்ணுறாருங்க, ஊர் ஊராக போய் தேடிட்டு இருக்கிறார், ஒரு குணசாலியான ஸ்திரீ இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி வந்து அந்த குணசாலியான ஸ்திரீ எதோட கம்பேர் பண்ணியிருக்கலாம், தங்கத்தோட, வெள்ளியோட, எதாவது கம்பேர் பண்ணியிருக்கலாம்ல. ஏன் அதெல்லாம் பண்ணல, முத்துக்களோடு ஏன் கம்பேர் பண்ணோம், ஆமாம், ஏன்னா சாலமோன் ராஜா வாழ்ந்த காலப்பகுதியில் வெள்ளி என்னவே இல்லைங்க, ஒரு புரட்டே இல்லை, ஓகேங்களா. தங்கத்தில் இவர் எல்லாமே கட்டி ஜொலிச்சு வச்சுருந்தாரு, ஓகேங்களா. டேபர்நாக் அந்த ஆலயம் கட்டும் போது எப்படி கட்டினாருங்க, ஃபுல்லாக தங்கம். அவரோட அரண்மனை கட்டும் போது அதுவும் ஃபுல்லாக தங்கம். ஸோ தங்கம் ஒரு பெரிய விஷயமாவே அந்த அம்மாவுக்கு தெரியல, ஓகேங்களா. அது எல்லாத்தோட ரொம்ப ப்ரீஷியஸாக எது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா முத்து தான். ஏன்னா அது அங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த குணசாலியான ஸ்திரியை யாரோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா முத்துக்களோட அங்கே கம்பேர் பண்ணுறாங்க. இந்த வசனம் வேணாம், நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான், ஓகேங்களா. ஸோ அங்கே கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ இந்த ஒரு குணசாலியான ஸ்திரீயை சாலமன் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல. இப்போ இங்கே குணசாலியான ஸ்திரீ அப்படின்னா யாரு, அதை தான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். என்னன்னா இவ்வளோ நேரம் அந்த அம்மா கேரக்டரிஸ்டிக் சொல்லியிருந்தாங்கல்ல, ஸோ இதெல்லாம் யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் யாருங்க, குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா நீதிமொழிகளில் தான் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தை தான் பார்க்குறோம், கடைசி சாப்டர், ஓகேங்களா. ஸோ அது ஒரு நீதிமொழிகளை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் சாலமோன் ராஜா ஒரு விஷயம் சொல்கிறார், அதை படிச்சுட்டு போனோன்னா இன்னும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா நல்லா புரியும். படிக்கலாம். நீதிமொழிகள் 1 அதிகாரம் 1 வசனம்.
நீதிமொழிகள் 1:1 முதல் தாவீதின் குமாரனும் இஸ்ரேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள், இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். ஓகேங்களா, இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திகளையும் உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம். ஓகேங்களா, ஸோ எல்லா உபதேசங்களும் எங்க இருக்கு அப்படின்னா இந்த நீதிமொழிகள்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தொடர்ந்து 4லேருந்து 6 வரைக்கும் படிக்கலாம். 4 முதல் இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதைப்பொருள்களையும் அறிந்து கொள்வான். ஓகேங்களா, இப்போ ஒரு புத்திமான் என்ன பண்ணுவாருங்க? இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழிகளையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதைப்பொருள்களையும் அறிந்து கொள்வான். அப்படின்னா அந்த ஒரு புக்கு ஃபுல்லாகவே ஞானி என்ன பண்ணியிருக்கிறாருங்க? ஆமாம், நிறைய விஷயத்த புதைச்சி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதில் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எடுத்து அங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கோம். ஸோ இப்போ இந்த பார்த்த விஷயத்தில் 2 பேர் தான் இருக்கிறாங்க, கரெக்டுங்களா? பட்சேபாலை விட்டுடலாம். ஓகேங்களா, அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. 2 பேர், மற்றது யார் இருக்காங்க? சாலமோனும் குணசாலியான ஸ்திரீ 2 பேர் தான் இருக்கிறாங்க, கரெக்டுங்களா? இப்போ நம்ம நிழலும் பொருளும் என்ன பண்ணி பார்க்கலாம், கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சாலமோனை யாரோட கம்பேர் பண்ணலாம்? ஆமாம், நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், கரெக்டுங்களா? யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஞானியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ அங்கே சாலமோன் ராஜா என்ன பண்ணார்? ஒரு குணசாலியான ஸ்திரீயை தேடி போனார், கரெக்டுங்களா? அப்போ நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஏதாவது குணசாலியான ஸ்திரீயை தேடி போனாரா? போனாருங்களா இல்லையா? போனார், கரெக்டுங்களா? சாலமோன் ராஜாக்காவது அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு பாருங்களேன், எவ்வளோ குணசாலியான ஸ்திரீகள் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு, கரெக்டுங்களா? ஸோ அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா, இப்போ யார் அந்த குணசாலியான ஸ்திரீயாக மாற போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, வசனம் வாசிச்சிடலாம். யார் குணசாலியான ஸ்திரீக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2 கொரிந்தியர் 11:2. 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஓகேங்களா, என்ன சொல்றாங்க? கிறிஸ்து என்ற ஒரே புருஷனுக்காக நம்மளை என்னவா அங்கே எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க? ஒரு கற்புள்ள ஒரு கன்னிகையாக நம்மளை எடுத்துட்டு போய் அங்கே என்ன பண்றாங்க? அங்கே சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ சாலமோனை யாரு கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த குணசாலியான ஸ்திரீயை யாருக்கு நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா நம்மளை தான். ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த ஒரு வாய்ப்பில் தான் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே இங்கே வந்திருக்கிறோம். ஸோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் யார் செஞ்சு முடிக்கிறாங்களோ அவங்க யாருங்க? அந்த குணசாலியான ஸ்திரீயாக அங்கே மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இப்போ ஒரு வசனமாக எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஒரு அர்த்தத்தை பார்க்கலாம். நீதிமொழிகள் 31:11. 11. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. ஓகேங்களா, இப்போ அவள் அப்படின்னா யாரு? குணசாலியான ஸ்திரீ. ஓகேங்களா, குணசாலியான ஸ்திரீயோடைய புருஷன் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஓகேங்களா, இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாராம்? அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருங்க? யாரை நம்புறாரு? நம்மளை நம்புறாரு. அதே ஒரு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? நம்ம மேல நம்பிக்கை வச்சு என்ன பண்ணியிருக்கிறாருங்க? நம்மளுக்கு சத்தியத்தை கொடுத்துருக்கிறாரு. உலகத்துல எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்க மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை. யாருக்கு? ஆமா, நம்ம புருஷருக்கு. ஆனா என்ன பண்ணியிருக்கிறாருன்னா நம்ம மேல நம்பிக்கை வச்சு இந்த ஒரு சத்தியத்தை இங்க கொடுத்துருக்கிறார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். வசனம் அப்படிதான் சொல்லுது. ஓகேங்களா, அவருடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து அங்க குறையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டது யாரு அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கரெக்டா புரிஞ்சுக்கிட்டார். என்ன சொல்றாரு அப்படின்னா படிக்கலாம் பாருங்க. பிலிப்பியர் 1:20. பிலிப்பியர் 1:20. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். ஓகேங்களா, எந்த ஒரு மனைவியாவது புருஷனுக்காக உயிர் கொடுப்பாங்களா?
எந்த ஒரு மனைவியாவது புருஷனுக்கு உயிர் கொடுப்பாங்களா? ஆனா இங்க என்ன சொல்றாருங்க இந்த குணசாலியான ஸ்திரீ யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மிகுந்த தைரியத்தோடே ஜீவனானாலும் சரி சாவானாலும் சரி நான் என்ன பண்ண போறேன்? ஆமா, கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று. நான் பண்ற அந்த கிரியையினால, என்னுடைய வேலையினால யார் மகிமைப்படுவார்? ஆமா, என்னோட புருஷன், என்னுடைய ஆண்டவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு சாவறதுக்கு கூட யார் ரெடியா இருந்தா? அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க ரெடியா இருந்தா. அதான் சொன்ன, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆதாயம்னா ப்ராஃபிட். எது ப்ராஃபிட்ன்றாரு? இப்ப சாவறது தான் ப்ராஃபிட். கரெக்டா? நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? வாழ்றதுக்கு வந்திருக்கோமா சாவறதுக்கு வந்திருக்கோமா? ஓகேங்களா? அப்படின்னா சாவறதுக்காக அவர் சாவறதை எதோட கம்பேர் பண்றாருன்னா, அது எனக்கு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாரு. அப்படின்னா இப்படி ஒரு மைண்ட் செட்ல ஒருத்தர் ஓடுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு மைண்ட் செட்ல ஒரு குணசாலியான ஸ்திரீ ஓடுறாங்கன்னா, அவங்கள இயேசு கிறிஸ்து புருஷன் என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா நம்புவாரு. கரெக்ட்டுங்களா? அந்த மைண்ட் செட் இருந்ததுன்னா போதும், யார் நம்புவா? அப்பதான் அவர் நம்புவாரு. கரெக்ட்டா? அப்பதான் நம்மளோட புருஷன் என்ன பண்ணுவாருன்னா, அங்க நம்புவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். கண்டிப்பா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருப்பாரு? அப்போஸ்தலனாகிய பவுல நம்பி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தொடர்ந்து படிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். ஓகேங்களா? சொந்த மாம்சத்தை வெறுத்தவங்க யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லை. கரெக்ட்டுங்களா? அவங்கவுங்க என்ன பண்ணிக்குவாங்க? அவங்க மாம்சத்தை போஷிச்சுக்குவாங்க. கரெக்ட்டுங்களா? தேவையான விஷயத்த ஆகாரத்தை என்ன பண்ணிக்குவாங்க? எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்க யாரும் பண்றானா, நம்மளுடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவும் பண்றார். அவருடைய சரீரத்துக்கு அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க? போஷிச்சுக்கிட்டே இருக்கிறார். அவருடைய சரீரம் யாரு? ஆமா, நம்ம தான். ஓகேங்களா? ஸோ உலகத்துல எங்கெங்கெல்லாம் இருக்கிறவங்களோ அவங்க எல்லாரும் தான். ஸோ அவங்க எல்லாருக்கும் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சாப்பாடு அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. எங்கேயாவது நம்மளுக்கு கம்மியா கொடுத்துருக்கிறாருன்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்ல, எனக்கு சத்தியம் கம்மியா கொடுத்தாரு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவுக்கு தேவையோ அதை என்ன பண்றாருங்க? ஆமா, அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயத்த அங்க என்ன பண்ணிடுறாருன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதுவும் இப்பெல்லாம் வந்து யூடியூப், ஃபேஸ்புக்கு எல்லாமே வந்துருச்சு கொரோனாக்கு அப்புறம். ஓகேங்களா? அதை எடுத்து சாப்பிடலன்னா யார் மேல தான் தப்பு இருக்கு? ஆமா, அவரை புருஷனை குத்தம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கரெக்ட்டுங்களா? நம்ம அப்ப குணசாலியான ஸ்திரியா இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அடுத்த அடுத்த வசனத்துக்கு நம்ம போலாம். பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 12ஆம் வசனம். அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையையே செய்கிறாள். ஓகேங்களா? இப்போ இந்த அவள் யாரு? நம்ம தான் குணசாலியான ஸ்திரீ. நம்ம என்ன பண்றோமா, உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்கிறாள். இப்ப யாருக்கு நம்ம தீமை செய்யறதா போட்டிருக்கு? செய்ய முடியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, புருஷனுக்கு. ஓகேங்களா? அதுதான் சொல்றாரு. அவங்க குணசாலியான ஸ்திரீயா இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? புருஷனுக்கு தீமை செய்ய மாட்டாங்க. அவங்க என்னதான் பண்ணுவாங்கன்னா நன்மையை மட்டும்தான் செய்வாங்க அப்படின்னு இருக்கு. அப்படின்னா எது நன்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்த்தர்ட்ட போய் கேட்டோம்னா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுக்கணும். ஃபர்ஸ்ட் நன்மை என்னங்க? அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஸோ இதை நம்ம வாயில சொல்றதோட எதில் காட்டணும்? கிரியையில அனுதினமும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம்னா, இந்த ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணணுங்க? செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது நன்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்னொரு விஷயமும் சொல்றாரு. என்ன அப்படின்னா, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஓகேங்களா? நம்ம என்ன அங்க பார்த்தோம் வசனம்? அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்படின்னா இங்க என்ன சொல்லுது அப்படின்னா, உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் என்ன பண்ணியிருக்கோம்? ஊழியம் செஞ்சிருக்கோம். அடுத்தது செய்து வருகிறதினாலும் என்ன பண்ணிட்டே இருக்கிறோம்? செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நல்ல கிரியைகள் எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது யாருக்கு செய்கிறோம்? வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்தவான்களுக்கு. யார் அந்த பரிசுத்தவான்கள்? தேவனுடைய இயேசு கிறிஸ்துவோடைய சரீரம். கரெக்டுங்களா? அந்த 1,44,000 அழைக்கப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிற நம்மளை தான். ஓகேங்களா? ஸோ இந்த பரிசுத்தவான்களுக்கு
நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம், இன்னும் ஊழியம் செய்யவும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம யாருக்கு செய்கிறோம்? ஆமா, இங்கே சும்மா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா தேவன் எப்படி பார்க்கறாருங்க? ஆமா, அவருடைய சரீரத்துக்கு அங்க பண்றதா பார்க்கறாரு. ஸோ இப்போ இங்க நம்ம ஏதாவது ஒரு நன்மை இங்க செய்றோம் அப்படின்னா, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் செய்றோம்னா அது யாருக்கே செஞ்ச மாதிரி? இயேசு கிறிஸ்துவுக்கே செஞ்ச மாதிரி. அதனால தான் சொல்ற, ஒரு குணசாலியான ஸ்திரியா இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? தீமை செய்ய மாட்டாங்க, நன்மை மட்டும்தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. யாருக்கு? புருஷனுக்கு. அப்போ புருஷனுக்குன்னு சொல்லும் போது தலைக்கும் சரீரத்துக்கும், கரெக்டுங்களா? அப்ப சரீரம் நம்ம தான். அப்ப இங்க இருக்க பரிசுத்தவான்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எதை மட்டும்தான் பண்ணணும்? நன்மையை மட்டும்தான் பண்ணணும். குணசாலியான ஸ்திரீகள் நன்மையை மட்டும்தான் பண்ணுவாங்க. அப்படி தீமையை செஞ்சாங்கன்னா அவங்க யார் இல்லை? குணசாலியான ஸ்திரீகள் இல்லை. ஒரு ஈவில் ஸ்பீக்கிங் பேசுறோம், ஒருத்தர் பத்தி தப்பா பேசுறோம், என்ன ஆயிடும்? அவ்வளவுதான், தீமையை செய்யறோம்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ அப்ப என்ன ஆயிடுங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம தீமை செஞ்சுட்டு இருக்கோம். அதை குணசாலியான ஸ்திரீ என்ன பண்ண மாட்டாங்க? அங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அடுத்த ஒரு வசனத்துக்குள்ள போகலாம். 14ஆம் வசனம். 14ஆம் வசனம். அவள் வியாபார கப்பல்களைப் போல் இருக்கிறாள், தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். ஓகேங்களா? அவங்க எப்படி இருக்கிறாங்க? குணசாலியான ஸ்திரீ வியாபார கப்பலை போல இருக்கிறாங்க, தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ ஒரு கப்பல் வருது, அது எங்கேருந்து வருதுங்க? ரொம்ப தூரத்து தேசத்துலேருந்து வருது. ஓகேங்களா? அது வரும்போது எதை ஏற்றிட்டு வருது? ஆமாம், சரக்கு நிறைய என்ன பண்ணுதுன்னா அங்கே ஏற்றிட்டு வருது. அதுதான் என்னன்னு சொல்லுதுன்னா, தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறது. என்ன ஆகாரம்? என்ன சரக்கு எடுத்துட்டு வருதுங்க? ஆமாம், சத்தியம் அப்படின்ற ஒரு சரக்கை தூரத்துலேருந்து இந்த ஸ்திரீ என்ன பண்ணுவாங்க? குணசாலியான ஸ்திரீ இம்போர்ட் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? இம்போர்ட் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்க? அதை இவங்களும் வச்சுக்குவாங்க, மற்றவங்களுக்கும் அங்கே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ தேவன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த குணசாலியான ஸ்திரீகளை இந்த சரக்கு, இந்த சத்தியத்தை என்ன பண்ணுவாருங்க? எடுத்துட்டு மற்ற எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அங்கே யூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்னைக்கு ஈவினிங் கூட ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாரு. கரெக்டுங்களா? நிறைய குணசாலியான ஸ்திரீகள் என்ன பண்ண போகிறாங்க? கிளம்பி எங்கே போக போகிறாங்க? காஞ்சிபுரம் போயிட்டு, தூரத்துலேருந்து வந்தது, அது பார்க்கலாம் எங்கேருந்து வந்ததுன்னு. தூரத்துலேருந்து வந்த அந்த ஒரு ஆகாரத்தை எடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒவ்வொரு இடமா போய் என்ன பண்ண போகிறாங்கன்னா அங்கே கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எப்பயுமே தூரத்துலேருந்து ஒரு விஷயம் வருது அப்படின்னாவே அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். கரெக்டுங்களா? அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாராவது வெளியூர்லேருந்து, ரொம்ப வெளிநாட்டிலேருந்து வராங்கன்னா நம்ம என்ன நினைப்போம்? அவரை பார்க்கணுமோ இல்லையோ, ஆனால் ஃபஸ்ட்டு இப்போ சிங்கப்பூர் துபாயிலேருந்து வராங்கன்னா என்ன பண்ணிப்போம்? சென்ட்டு. பார்த்தீங்களா? சென்ட்டு வந்துதா, அவர் வந்தாரா இல்லையான்னு தேவையில்ல, சென்ட்டு வந்துதா, சாக்லேட் வந்துதா. அப்படின்னா தூரத்துலேருந்து வருது அப்படின்னாவே அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஸோ அதே போல தான் இந்த அம்மா என்ன பண்ணுதான், தூரத்துலேருந்து சில விஷயங்களை இம்போர்ட் பண்ணுதான். ஓகேங்களா? அப்போ தூரத்துலேருந்து வந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலாம் பாருங்க. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். ஓகேங்களா? தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாக்களுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணிகளுக்கு சமானம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா விடாய்த்த ஆத்மா அப்படின்னா யாருங்க? விடாய்த்த ஆத்மா, டிஸ்ட்ராக்ட் ஆக வேணாம். விடாய்த்த ஆத்மானா என்ன? அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? ரொம்ப என்ன பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்கல்ல, எல்லாம் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. எல்லாம் சொல்லணும், ரொம்ப காஞ்சு போயிருப்பாங்க, ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? விடாய்த்த ஆத்மாக்களுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு. அந்தமாதிரி ஒரு ரொம்ப தாகத்தோடு இருக்கிற ஒருத்தர் டக்குன்னு ஃப்ரிட்ஜ்லேருந்து ஒரு கோல்டு வாட்டர் எடுத்து கொடுத்தா எப்படி இருக்கும் அவங்க குடிக்கும் போது? ஸோ அந்த மாதிரி இருக்குமா எது அப்படின்னா, தூர தேசத்துலேருந்து வந்த அந்த ஒரு நற்செய்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கேட்குற எல்லா பேசிக் சப்ஜெக்ட்ஸும் இன்க்ளூடிங் இந்த சப்ஜெக்ட் வரைக்குமே எங்கேருந்து தான் வந்தது? தூர தேசத்துலேருந்து தான் வந்தது. எந்த தேசங்க? ஆமாம், அமெரிக்காலேருந்து தான் வந்தது. யார் அப்படின்னா நம்மளுடைய மூத்த சகோதரர் சார்ல்ஸ் டேஸ் ரசல். ஓகேங்களா? நம்மளுடைய 7ஆம் தூதன், அவர் மூலியமாக தேவன் கொடுத்த விஷயங்களை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கேட்டுட்டு இருக்கிறோம். மற்ற ஊர்களுக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எடுத்துட்டு போய் அங்கே சேர்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? அதாங்க சொல்ல, தூர தேசத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். அதை எடுத்துட்டு வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மற்ற இடத்துக்கும் அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை
டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். யார் பண்ணுவா இதை? குணசாலியான ஸ்திரீகள் அதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்த வசனத்துக்கு போகுது. குணசாலியான ஸ்திரீ காலையில் எத்தனை மணிக்கு ஏந்திரிக்கணும்? ஆமாம், திருப்பி எங்களை கேட்டுறாதீங்க, ஓகேங்களா? சரி, படிச்சிடலாம் வசனம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 15ஆம் வசனம். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். ஓகேங்களா? ஸோ அப்போ குணசாலியான ஸ்திரீ எப்போ எந்திரிப்பாங்க? இருட்டோடே எழுந்து தன் வீட்டுக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கும் என்ன பண்ணுவாங்க? வேலைக்காரருக்கும் ஆமாம் படி அளப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அப்படின்னா இது நம்ம லிட்ரலாக எடுத்துக்க வேணாம், ஓகேங்களா? ஸோ இருட்டோடே அப்படின்னு சொல்லும் போது என்ன டைமாக இருக்கலாம்? காலையில் எத்தனை மணிக்கு விடியும்? ஒரு 6-7 மணிக்கு என்ன ஆகிடுங்க? விடிஞ்சிடும், கரெக்டுங்களா? ஸோ அப்போ அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடணும்? குணசாலியான ஸ்திரீ என்ன பண்ணிடணும்னா அங்கே எழுந்திரிச்சிட்டு என்ன பண்ணணும்னா சாப்பாடு செஞ்சிடணும், கரெக்டாக ஆகாரம் செஞ்சு என்ன பண்ணிடணும்னா அங்கே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேங்களா? இதை நம்ம ஸ்பிரிச்சுவலாக எப்படி நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ஒரு காலப்பகுதியை குறித்து தான் பேசிகிட்டு இருக்கு. இருட்டு அப்படின்னு ஒரு காலப்பகுதியை குறித்து பேசிகிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எந்த ஒரு காலப்பகுதியில் இருக்கோம்? நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய 2ஆம் வருகையின் காலப்பகுதியில் இப்போ நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எந்த வருஷம் வந்தாருங்க? 1874 வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது வந்தது எந்த காலப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நடு ராத்திரியில் இதோ மணவாளன். எப்போ வந்தாருங்க? நடு ராத்திரி 12 மணிக்கு ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணிட்டாருங்க? அங்கே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவர் வரது அப்படியே டைரெக்டாக வந்துடுவாரா, இல்லை அதுக்கு ஸ்டேஜஸ் இருக்குங்களா? நம்ம பேசிக் சப்ஜெக்ட்லேயே பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னங்க? பரோஷியா, ஓகேங்களா? அடுத்தது, ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக அது என்னன்னா ஒரு வெளிச்சத்துக்குள்ளே போகிற ஒரு காலப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஒரு 5 மணி போல் இருட்டாக தான் இருக்கும். 12 மணிக்கு கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும்? கொஞ்சம் வெளிச்சமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அடுத்த ஸ்டேஜ் என்ன பேருங்க? பெரோஷியா, எபிபனியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது ஒரு ஸ்டேஜ் இருக்குது, 3வது ஸ்டேஜ், ஓகேங்களா? அது என்னங்க? அப்போது கேலப்சஸ். அப்படின்னா அந்த ஒரு காலப்பகுதிக்கு யாரும் விடிஞ்சிருச்சுன்னு சொல்ல தேவையில்ல, ஓகேங்கண்ணா. 7 மணி ஆயிடுச்சு விடிஞ்சிருச்சுன்னு யாரும் நம்ம போய் சொல்ல தேவையில்ல. எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு. கண்ணுக்கு தெரிகிற அந்த ஒரு பாகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ நம்ம எந்த காலப்பகுதியில் இருக்கோம்? ஆமாம், வசனமே என்ன சொல்லுதுன்னா, இருட்டோடே அவங்க குணசாலியான ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க? விடிஞ்சு ஏந்திரிக்கல, இருட்டிலேயே அவங்க ஏஞ்சிடுறாங்க. அப்போ எந்த டைமுக்குள்ள? 12 to 7, கரெக்டுங்களா? அந்த ஒரு காலப்பகுதியிலேயே இருட்டிலேயே என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க ஏந்திரிச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, எல்லாருக்கும் என்ன பண்ணுறாங்க? வீட்டாருக்கு என்ன பண்ணுறாங்க? சாப்பாடு கொடுத்துட்ருக்குறாங்க. என்ன சாப்பாடுங்க? சத்தியத்தை யார் யாருக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியுமோ, அவங்க வீட்டை யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் அந்த குணசாலியான ஸ்திரீகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு ஆகாரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சேர்த்துட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ இதில் ரொம்ப அருமையாக அந்த ஒரு வேலையை செஞ்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, 1874க்கு அப்புறம், அதாவது இயேசு கிறிஸ்துவோடைய 2ஆம் வருகைக்கு அப்புறம் இந்த ஒரு வேலையை ரொம்ப அருமையாக செஞ்சது நம்மளுடைய மூத்த சகோதரர், ஓகேங்களா? படிச்சிடலாம் பாருங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன்? ஓகேங்களா? எஜமானர் நம்மளோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாரு? இந்த மாதிரி யார் வேலை செஞ்சாங்களோ அவங்க தான், கரெக்டாக. 1874க்கு அப்புறம் இந்த ஒரு வேலையை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஜீலாக பண்ணது யார் அப்படின்னா சார்ல்ஸ் டேஸ் ரசல் பிரதர் தான் என்ன பண்ணாருங்க. இவ்வளோ 50,000 பக்கத்துக்கு மேலே எழுதி இருக்கிறார். ஆயிரக்கணக்கான சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. நம்ம லைஃப் லாங் கேட்டால் கூட என்ன பண்ண முடியாதுங்க, ஆமாம், கேட்டு முடிக்க முடியாது, படித்து முடிக்க முடியாது. அவ்வளோ விஷயத்தையும் என்ன பண்ணி அவர் லைஃபையே என்ன பண்ணியிருக்கிறாருங்க அங்கே கொடுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா ரொம்ப ஒரு அருமையான ஒரு குணசாலியான ஸ்திரியா என்ன பண்ணியிருக்கிறாரு அவர் அங்கே வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா? ஸோ ஏற்ற வேலையிலே அந்த ஒரு ஆகாரத்தை கொடுக்கணும், கரெக்டுங்களா? ஏற்ற வேலை அப்படின்னு சொல்லும் போது ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைகிட்ட போய் சாப்பிடுன்னு சொன்னால் அது என்ன பண்ணாது? சாப்பிடாது. ஏன்னா அது வயிறு ஃபுல்லாக இருக்கும், இல்லைன்னா அது ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது, கரெக்டுங்களா? எப்போ கொடுத்தா நல்லா சாப்பிடும்? பசியில் இல்லை ஒரு ஏக்கத்தில் இருக்கும் போது நீங்கள் போய் அந்த ஒரு ஆகாரத்தை கொடுத்து பாருங்க, கரெக்டாக சாப்பிட்ரும், ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டு முடிச்சிடும், ஓகேங்களா? ஸோ அந்த ஏற்ற வேலையில் நம்ம என்ன பண்ணிடணுமா
அந்த ஒரு பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த ஆகாரத்தை எடுத்துட்டு போயிட்டு கரெக்டாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் கிளாஸே ட்ரினிட்டி இல்லை ஆன்டி கிரைஸ்ட்னு போட்டால் என்ன ஆகும்? அடுத்த வாரம் யாரும் வரமாட்டாங்க. அப்போ அதுக்குன்னு கூட ஒரு பேட்டர்ன் இருக்குது, கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு வேதாகமத்தை எப்படி முறையாக கற்றுக்கணும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முதல் உலகம்னா என்ன, ரெண்டாம் உலகம்னா என்ன, ஆத்மானா என்ன, நரகம்னா என்ன. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட யார் தான் கொடுத்தது? நம்மளுடைய மூத்த சகோதரர் தான் அங்கே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஸோ ஏற்ற வேலையில் அந்த ஒரு போஜனத்தை நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது யார் செய்வாங்க அப்படின்னா, குணசாலியான ஸ்திரீகள் அங்கே செய்வாங்க. அடுத்தது இந்த அம்மா ஒரு விஷயம் பண்ணுச்சு, என்னன்னா 16ஆம் வசனம் வாசிக்கலாம். 16ஆம் வசனம். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். ஓகேங்களா? இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா ஒரு லேண்ட் வாங்கி அங்கே கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்குது, கரெக்டுங்களா? அப்போ என்ன ஒரு லேண்ட் வாங்கினாங்க? குணசாலியான ஸ்திரீ என்ன லேண்ட் வாங்குவாங்க? ஓகேங்களா? நம்ம ஒரு ஓமை பார்த்துருக்கோம், கரெக்டுங்களா? நிலத்துல விதைக்கிற ஒரு ஓமை. அப்போ நிலம் வந்து எதை குறிக்குங்க? நம்மளுடைய உள்ளத்தை அங்கே குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். விதை வந்து வசனத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் பேசிக் சப்ஜெக்ட்லேயே பார்த்துருப்போம், ஓகேங்களா? ஸோ இந்த அம்மா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த மாதிரி ஒரு நிலத்துல என்ன பண்ணுதுங்க, நிறைய பேருடைய நிலத்துல அவங்க இருதயத்தில் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த வசனத்தை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுதுங்க, அங்கே விதைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களும் அவங்களோட இதை என்ன பண்ணிக்கணும், நிலத்தை, அவங்களோட இருதயத்தை அவங்க காத்துக்கொள்ளணும், கரெக்டுங்களா? அவங்களும் என்ன பண்ணிக்கணும், 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் என்ன பண்ணிக்கணும், அந்த குணசாலியான ஸ்திரீ அவங்களும் வளர்த்துக்கணும், மற்றவங்களுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அந்த ஒரு விஷயத்தை அங்கே செய்கிறவர்களாக அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா? ஸோ அப்போ எந்த கனி நீங்கள் சொல்லப்பட்டிருக்கு, எந்த கனி அவங்க கொடுப்பாங்க? வசனத்தில் என்ன வருது அப்படின்னா, திராட்சை பழங்கள், கரெக்டுங்களா? இந்த ஒரு கனி அங்கே கொடுப்பாங்கன்னு. இதை குறித்து நம்மளுடைய கர்த்தர் ஏதாவது பேசியிருக்கிறாருங்களா? யோவான் 15ஆம் அதிகாரம். எங்கள் அப்பா எப்போ ரொம்ப சந்தோஷமாக இருப்பாருன்னு சொன்னார் ஆண்டவர்? நீங்கள் அதிக மிகுந்த கனிகளை கொடுக்கும் போது தான் என்ன பண்ணுவார், எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷமா இருப்பார் அப்படின்னு சொல்லி படிச்சிடலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அவருக்கு சீஷராக இருக்கணும், இல்லை ஒரு குணசாலியான ஸ்திரியா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆமாம், மிகுந்த கனிகளை கொடுக்கணும், ஓகேங்களா? அப்படின்னா எது கனிகள்ங்க? ஆமாம், கலாத்தியர் 5:22 தான், கரெக்டுங்களா? அதில் என்னென்ன குணலட்சணங்கள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுங்களா? அது தெரிஞ்சாதான் அடுத்தது நம்ம என்ன பண்ண முடியுங்க, அந்த கனிகளை நம்மளால் கொடுக்கவே முடியும், கரெக்டுங்களா? ஸோ அந்த கனிகள் எல்லாத்தையும் யார் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஆமாம், குணசாலியான ஸ்திரீகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது 17ஆம் வசனம். 17ஆம் வசனம். தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு பலமே எதுதாங்க? பலன்னாலே எதுதான்? தேவன்கிட்டருந்து வர பரிசுத்த ஆவி தான், கரெக்டுங்களா? ஸோ அந்த ஒரு பரிசுத்த ஆவியின் மூலியமாக அவங்க என்ன பண்ணிக்குவாங்களாம், குணசாலியான ஸ்திரீகள் இடைக்கட்டி கொள்வார்கள். அதான் இடுப்பில் என்ன பண்ணிக்குவாங்க, கச்சை கட்டிக்கிட்டு என்ன பண்ணுவாங்களாம், அங்கே வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ யார் தான் இடுப்பில் கச்சை கட்டுவா? வேலை செய்கிறவங்க தான் அதை பண்ணுவாங்க, கரெக்டுங்களா? நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இதை ஒரு வாட்டி பண்ணார். எப்போ பண்ணாருங்க? மேல் வீட்டு அறையில் சேலையை எடுத்து கட்டிக்கிட்டு என்ன பண்ணாருங்க, அப்போஸ்தலர் ஒரு பாதத்தை அங்கே கழுவுன ஒரு வேலைக்காரராக அங்கே இறங்கி பண்ணார், ஓகேங்களா? ஸோ அப்போ அதை செய்யும் போது அங்கே 2 விஷயம் அங்கே ரொம்ப தேவை அப்படின்றார். என்னன்னா, ஹியூமிலிட்டி, தாழ்மை வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அது ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா ஒரு வேலைக்காரர் செய்யும் போது என்னங்க, ஒரு தாழ்மையோடு செய்வாங்க. இன்னொன்று என்ன, அன்பு இருக்கணும். அதில் தாழ்மையோடு எதுவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அன்பு இருக்கணும். ஏசு கிறிஸ்து 2த்தையும் காட்டினார், ஓகேங்களா? ஏதோ பண்ணணுமேனு போய் கால் கழுவல, தாழ்மையை காட்டினாரு. அடுத்ததும் என்ன பண்ணாருங்க, உண்மையான அந்த ஒரு அன்போடு அதை என்ன பண்ணாருன்னா அங்கே செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை யார் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, குணசாலியான ஸ்திரீகள் என்ன பண்ணுவாங்கன்னா தேவனுடைய வேலையை பண்ணும்போது ரொம்ப தாழ்மையாக ஒரு உண்மையான ஒரு அன்போடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த வேலைகளை இதை எந்த ஒரு பலனில் அப்படி செய்வாங்க அப்படின்னா பரிசுத்தாவியின் பலத்தினால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை அங்கே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஓகேங்களா? ஒருத்தர் இன்னொருத்தர் எப்படி பார்க்கணும்? இங்கே இருக்க எல்லாருமே யார் தான்? குணசாலியான ஸ்திரீகள் தான், ஓகேங்களா? இதில் ஏற்றத்தாழ்வு எதுவும் இல்லை. அதனால தான் நம்ம எப்படி கூப்பிட்றோங்க, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், கரெக்டுங்களா? ஸோ அதனால் ஒருத்தர் இன்னொருத்தர் எப்படி பார்க்கணும்?
ஆமா, மேன்மை உள்ளவர்களா அங்க பார்க்குற அந்த ஒரு கண்ணோட்டம் இருக்கும். அப்பதான் அந்த ஒரு தாழ்மை வரும், ஒரு அன்பு அங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது படிக்கலாம் பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபேசியர் 4 2 மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இடைக்கட்டி கொண்டு இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே செய்கிறவர்களாக அங்கே இருக்கிறோம். எது எது அப்படின்னா, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, அன்பு. அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இது எல்லாத்தோட கச்சையை இடுப்பில் கட்டிக்கிட்டு அங்கே இறங்கி என்ன பண்ணணுங்க, தேவனுடைய வேலையை அங்கே செய்கிறவர்களாக அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது அந்த அம்மா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, 18ஆம் வசனம் வாசிக்கலாம். 18 தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். ஓகேங்களா? இப்போ இரவு அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேங்களா? எதோட கம்பேர் பண்ணோங்க, இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யத்தோட என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே கம்பேர் பண்ணோம். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். அப்போ அந்த ஒரு காலப்பகுதி ஃபுல்லாக எது வரைக்குங்க, அப்போகலிப்சிஸ் வர வரைக்கும், ஏன்னா விடிஞ்சிரும். ஓகேங்களா? அப்போ அந்த ஒரு இருட்டு காலப்பகுதி முழுவதும் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் தொடங்குற வரைக்குமே அந்த அம்மா என்ன பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னா, விளக்கு அணையாமல் இருக்கும். அப்படின்னா அந்த ஒரு வேலையை என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எந்த வேலையை? ஆமாம், ஹார்வெஸ்ட் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை தேவனுடைய வேலையாக இருக்கட்டும். ஸோ அந்த கண்ணுக்கு தெரிகிற பாகம் தொடங்குற வரைக்கும், அதாவது அந்த சபை செலெக்ஷன் முடிகிற வரைக்குமே அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. தொடர்ந்து அந்த ஒரு வேலையை அவங்க என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா அங்கே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள். என்ன வியாபாரம் பண்ணுறோம் நம்ம? வெளியில் வியாபாரம் பண்ணுறாங்க, நம்ம என்ன வியாபாரம் பண்ணுறோம்? என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம் நம்ம? ஆமாம், ஃபாதர்ஸ் பிஸ்னஸ். பிரதர் கரெக்டாக சொல்லிட்டார். கரெக்டுங்களா? தேவனுடைய வேலையை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இங்கே செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த ஒரு பிஸ்னஸில் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ஒரு பிஸ்னஸ் எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா, தூர தேசத்துலேருந்து வந்த கப்பல்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அங்கேருந்து நிறையா சரக்கு வந்துச்சு. அதுலேருந்து எடுத்து சத்தியத்தை எடுத்து என்ன பண்ணோம், விடாய்த்த ஆத்துமாக்களுக்கு இலவசமாக என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அங்கே கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த ஒரு பிஸ்னஸை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா அங்கே செஞ்சுட்டே இருக்கிறோம். இந்த ஒரு பிஸ்னஸில் ப்ராஃபிட் இருக்குங்களா, லாஸ் இருக்குங்களா? அப்படியா? எப்போ இருக்கும் ப்ராஃபிட்டு? ஏன்னா அப்படி தான் வருது. என்னென்னா பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். அவங்க பண்ணுற பிஸ்னஸ் எப்படிங்க, கண்டிப்பாக பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க. யார்? குணசாலியான ஸ்திரீகள். கரெக்டுங்களா? அப்படின்னா என்ன பிரயோஜனம், என்ன ப்ராஃபிட்டு? ஆமாம், இப்போ ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நஷ்டம் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? ப்ராஃபிட் எப்போ தான் கிடைக்கும் அப்படின்னா, தேவனுடைய இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யத்தில் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த ஒரு ப்ராஃபிட்டே அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது அப்போஸ்தலனாகிய பவுல் வசனத்திலே சொல்கிறார். படிச்சிடலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14 நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு இருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். ஓகேங்களா? என்ன சொல்றேன்னா, வீணாக ஓடுனதும் இல்லை, வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை. அதான் சொல்றேன், நான் ஒன்றும் சும்மா இந்த ஒரு வேலையை செய்யல, எனக்கு கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அது எப்போ தான் உண்டாகும்? கிறிஸ்துவின் நாளில் தான் அது உண்டாகும். அப்போ அவருடைய ராஜ்யத்தில், அவரோட அந்த ஒரு 1000 வருட அரசாட்சியில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு மகிழ்ச்சி, ஒரு ப்ராஃபிட், ஒரு பிரயோஜனம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ என்ன கிடைக்காதுங்க? ஆமாம், நம்மளை பார்த்து என்ன தான் சொல்லுவாங்க? பொழைக்க தெரியாதவர்கள். கரெக்டுங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? எதாக இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க, தேவனுக்குன்னு எல்லாம் இலவசமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்னென்னா ஒரு பொழைக்க தெரியாத ஒரு ஜனங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ என்ன பண்ணுவாங்க, ஊரில் நம்மளை தப்பாக தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இன்னொரு வசனம் கூட வாசிச்சிடலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஓகேங்களா? அப்படின்னா இந்த ஒரு ஊழியத்தில் ஒரு சின்ன விஷயம் நம்ம பண்ணால் கூட அதுக்கு என்ன இருக்கு, ப்ராஃபிட் இருக்கு, அதுக்கு ஒரு பிளெஸிங்ஸ் இருக்கு. எங்கே தான் கிடைக்கும்? இப்போ கிடைக்காது, பின்னாடி தான் கிடைக்கும். ஒரு சின்ன ஒரு பிரதருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகேங்களா? அதான் சொல்லு, கலசம் ஒரு தண்ணி கொடுத்தா கூட, ஓகேங்களா, ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தால் கூட தேவன் என்ன பண்ணுறாருங்க, மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்றார். அதை நான் என்ன பண்ண மாட்டேன், அதை மறக்க மாட்டேன், அதுக்கு கண்டிப்பாக நான் ஒரு பலன் கொடுப்பேன். அப்போ வசனமே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா கொடுப்பாரா இல்லையா? அப்போ யார் தான் விசுவாசிக்கணும்? நம்ம தான் விசுவாசிச்சு அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே செய்கிறவர்களாக அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அடுத்த ஒரு 3 வசனங்கள் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா துணியை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நம்ம தொடர்ந்து படிச்சோம். 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
13ஆம் வசனம். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள். 19ஆம் வசனம். 19ஆம் வசனம். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். ஓகேங்களா, அந்த ஒரு ட்ரெஸ் நெய்கிற விஷயம் இது எல்லாத்தையுமே அங்கே சொல்லிட்டு இருக்கிறார். இன்னொரு வசனம் வச்சலாம், 21. 21ஆம் வசனம். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புறை உடுப்பு இருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். ஓகேங்களா, இந்த குணசாலியான ஸ்திரீ என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரெஸ்ஸு நெய்கிறாங்க, ட்ரெஸ்ஸு செய்கிறாங்க, அப்புறம் அந்த ட்ரெஸ் எடுத்து அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு 3 வசனங்கள்லையும் இருக்குது. ஓகேங்களா, அதாங்க முடிக்கும் போது எப்படி வருது அப்படின்னா, தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, நெஞ்சு போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ குளிர்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டுபிடிக்கலாம். யோபு 37ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோபு 37ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் உறைந்த மழையையும் கல்மழையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். ஓகேங்களா, அப்போ என்ன வருது அப்படின்னா மலையையும் கல்மலையையும், மலை அப்படின்னு சொல்லும் போது நம்ம எதை அடையாளப்படுத்துவோம்னா பிளெஸிங்ஸ். ஓகேங்களா, கல்மலை அப்படின்னு சொல்லுவோம் ஹெயில் ஸ்டாம். எதுங்க, அது வந்தாவே என்ன இருக்கும், கண்டிப்பாக ஒரு பாதிப்பு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ அதுதான் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அந்த ஒரு குளிருக்கு அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே ஒப்பிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்க ஒரு பாதிக்கிற ஒரு விஷயத்தை அங்கே சொல்லிட்டு இருக்கிறார். அதுலேயே 9ஆம் ஒரு வசனமும் வாசிச்சிடலாம். 9ஆம் வசனம். தெற்கே இருந்து சூறாவளியும் வடகாற்றினால் குளிரும் வரும். ஓகேங்களா, தெற்குல என்ன இருக்கும், தெற்குனா இந்த பூமி இருக்கிற ஒரு இடம், கரெக்டுங்களா, அங்கே என்ன இருக்குங்க, குளிர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சாரி, சூறாவளி இருக்குன்னு பார்க்குறோம். வடக்கு யார் இருக்கிற இடம், தேவனுடைய இடம், அங்கேருந்து என்ன வருங்க, குளிர் வரும். அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த ஒரு குளிரை எங்கே அலோவ் பண்ணுறாருங்க, கீழே வடக்கில் அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே அலோவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ அந்த ஒரு குளிர் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அந்த ஒரு உபத்திரவ காலத்தை அங்கே அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு குளிர் கூடிய சீக்கிரம் என்ன ஆக போகுதுங்க, வரப்போகுது. ரொம்ப கடைசி நாட்களில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு குளிர் என்ன ஆக போகுதுங்க, வரப்போகுது. அப்படின்னா அந்த ஒரு உபத்திரவ காலம், பிரச்சனைகள் எல்லாமே கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்திரீ எப்படி இருப்பாங்கன்னா, இந்த மாரி குளிர் வந்தால் கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா பயப்பட மாட்டாங்களாம். ஏன் பயப்பட மாட்டாங்க, குணசாலியான ஸ்திரீ ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இந்த குளிருக்குலாம் பயப்பட மாட்டாங்க. குளிர்னா எது அப்படின்னா ஒரு உபத்திரவ காலம், ஒரு பிரச்சனை இனிமேல் வரப்போகிற அந்த என் டைம்ஸ். ஓகேங்களா, அதுக்கு இந்த ஸ்திரீ என்ன பண்ண மாட்டாங்க, குணசாலியான ஸ்திரீ பயப்பட மாட்டாங்க. ஏன் பயப்பட மாட்டாங்க, என்ன பிரதர், ஆமாம் ரெட் டைப் உடைய, ஆமாம் எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது எதை தான் அடையாளப்படுத்தணும் பார்க்கலாம் அடுத்தது. ஓகேங்களா, ஏன் ஏன் உபத்திரம் வரும்போது அவங்க பயப்பட மாட்டாங்க. ஏன் பயப்பட மாட்டாங்க, வரப்போகுதுன்னு தெரியும், கரெக்டு, ஏன் பயப்பட மாட்டாங்க, ஆமாம் அது வரும்போது இவங்க இருக்க மாட்டாங்க, கரெக்டுங்களா. குணசாலியான ஸ்திரீ என்ன ஆயிடுவாங்க, சபையாக மாறிடுவாங்க, கரெக்டுங்களா. அதனால் அவங்களுக்கு அதை பற்றிலாம் ஒரு பயமே கிடையாது. குளிர் வரட்டும், பிரச்சனை வரட்டும், என்ன வேணால் வந்துட்டு போகுது, நான் தான் என்னோடய கோர்ஸ் என்ன பண்ண போகிறேன், அதுக்கு முன்னாடியே முடிக்க போகிறேனே. ஸோ அதனால் எனக்கு அதை பற்றிலாம் எந்த ஒரு பயமுமே அங்கே இல்லை. இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்க என்ன ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க, ஆமாம் மெல்லிய புடவை, அதெல்லாமே ரத்தாபுரம், அது பின்னாடி அதையும் பார்க்கலாம். அப்படின்னா என்ன ஒரு யாரை நம்ம ட்ரெஸ்ஸாகவே போட்டிருக்கோம், ஞானஸ்தானம் எடுக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆமாம் ட்ரெஸ்ஸாக போட போகிறோம். அடுத்த வாரம் கூட சில பேர் என்ன பண்ண போகிறாங்கன்னா அந்த ஒரு ட்ரெஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னா போட போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ அது போட்டிருக்கிறதுனால அந்த அம்மா என்ன பண்ணாது, ஆமாம் எதுக்குமே அங்கே என்ன பண்ணாது அப்படின்னா பயப்படாது. ஏன்னா அதுக்கு அந்த உபத்திரவ காலத்துக்கு முன்னாடியே அந்த அம்மா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கோர்ஸை பர்ஃபெக்டாக அங்கே முடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிக்கலாம் தொடர்ந்து 22ஆம் வசனம். 22ஆம் வசனம். ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள், மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. ஓகேங்களா, அவங்க என்ன ட்ரெஸ் போட்டுருக்காங்க, மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும். அப்படின்னா இந்த ஒரு மெல்லிய புடவை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா பரிசுத்தவான்களின் நீதி. அப்படின்னா நம்மளுடைய நீதியை அது அடையாளப்படுத்துது. வசனம் வாசிச்செல்லாம் வெளிப்படுத்துதல் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சுத்தமும் பிரகாசமுமான வெள்ளிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது, அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஓகேங்களா, அப்போ பரிசுத்தவான்கள் எப்படி இருப்பாங்க, ஆமாம் நீதிமான்களாக இருப்பாங்க, கரெக்டுங்களா. ஸோ அவங்க தான் என்ன பண்ண முடியும்னா அந்த கோர்ஸை
பக்காவாக அவங்களால முடிக்க முடியும். அந்த ஒரு ட்ரெஸ் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அங்கே போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க கோர்ஸை பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அந்த உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா 1,44,000 மாறிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஒரு கார்மெண்ட் கிடைக்கும் அடுத்தது? அவங்க என்னவா ஆயிடுவாங்க? ராஜாவா ஆயிடுவாங்க. இயேசு கிறிஸ்துவோட போய் இவங்களும் என்ன ஆயிடுவாங்க? ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு ட்ரெஸ் கிடைக்கும் அப்படின்னா ராஜாவோடைய வஸ்திரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுதாங்க போட்டிருந்து என்னன்னா ரத்தாம்பர ஆடை அவங்க என்ன பண்ணுவாங்க போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கோம். நம்ம இதில் கூட பார்த்துருப்போம் ஒரு பேரபிளில் லாசரும் ஏழை லாசரும் என்னங்க அது டக்குன்னு வரல ஐஸ்வர்யவானும் ஏழை லாசரும் கரெக்டுங்களா? அதில் ஐஸ்வர்யவான் எதை போட்டிருப்பாங்க? ரத்தாம்பர ஆடை. அங்கே யார் அடையாளப்படுத்துது? இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி ஒரு நிலைமையில இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அது கூட நம்ம பார்த்துருப்போம் பேசிக் சப்ஜெக்ட்லேயே, கரெக்டுங்களா? அந்த மாதிரி ஒரு ராஜாக்கள் போடுற ஒரு ட்ரெஸ்ஸை யாருக்கு கொடுக்க போறா? நிஜமாவே நம்ம ராஜாவா ஆயிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா தேவன் நம்மளுக்கு அந்த ஒரு ரத்தாம்பர ஆடையை, அதாவது ராஜாக்களே போடுற ஒரு ஆடையை நம்மளுக்கு அங்கே கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அடுத்த ஒரு வசனம் பார்க்கலாம். அந்த அம்மா வேற என்ன பண்ணுது அப்படின்னா 23ஆம் வசனம். 23ஆம் வசனம். அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தானங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். ஓகேங்களா? அவங்க புருஷன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன பண்றாருங்க? தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தானங்களில் உட்கார்ந்து இருக்கையில். அப்படின்னா இயேசு கிறிஸ்து அவருடைய 2ஆம் வருகையில வந்து எங்க உட்காந்துட்டு இருக்கிறாருங்க? நியாயம் விசாரிச்சுட்டு இருக்கிறாரு அந்த சிங்காசனத்துல உட்காந்து, கரெக்டுங்களா? அப்படி உட்காந்து நியாயம் விசாரிச்சுட்டு இருக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம்னா அவர் பேர் பெற்றவனாய் இருப்பார். ஏன்னா அவர் செகண்ட் கமிங்ல வந்துட்டாரு, அவருடைய ராஜ்யத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா என்ன ஆயிடுங்க? அடுத்தது எல்லாரும் உயிர் தந்து வந்துருவாங்க. வந்து அவரை என்ன சொல்லுவாங்க? புருஷனை, ஆமா இப்படி ஒருத்தர் இருந்தாரா, இவர் எங்களுக்காக உயிரை கொடுத்தாரா? அப்ப அவருக்கு கூறிய அந்த ஒரு மரியாதை, அந்த கணம் எல்லாமே எப்பதான் கிடைக்கும்? அவர் அந்த ஒரு நியாயஸ்தானத்துல வந்து மூப்பர்களோட உட்காரும் போது தான் அது அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அடுத்த ஒரு வசனம் 25ஆம் வசனம் வாசிக்கலாம். 25ஆம் வசனம். அவள் உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். ஓகேங்களா? அந்த ட்ரெஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவே ஆடையாக அங்கே போட்டிருக்காங்க. அதுதான் அவங்களுடைய பலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். வருங்காலத்தை பற்றி அவங்க என்ன பண்ணுறாங்க? நம்மளாம் என்ன பண்ணுவோம்? ஃப்யூச்சரை பார்த்து கவலைப்பட்டுட்டு இருப்போம். குணசாலியான ஸ்திரீ என்ன பண்ண மாட்டாங்க? வருங்காலத்தை குறித்து கவலைலாம் பட மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன் சந்தோஷமாக இருப்பாங்க? ஆமாம். அடுத்தது நம்ம எப்படி யோசிப்போம்? வீட்டு வாடகை கொடுக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அவங்க எப்படி யோசிப்பாங்க? எப்படி சபையாகலாம். ஓகேங்களா? அவங்களோட திங்கிங்கே வேற மாதிரி இருக்கும். எப்படியாவது நம்மளுடைய வீட்டுக்கு போயிடலாம், இந்த வீட்டில் இருக்க வேணாம், நம்மளுடைய வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற திங்கிங்லேயே தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. யாரு? குணசாலியான ஸ்திரீ. அதனால அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஃப்யூச்சரை குறிச்சுலாம் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னா அங்கே கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது என்ன படிக்கலாம், இல்லை என்ன வேலை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அதுக்குன்னு படிக்கவே கூடாது, வேலைக்கு போகவே கூடாதுன்னு இல்லை. இந்த ஒரு ஊழியத்துக்கு எந்த ஒரு படிப்பு வேணுமோ அந்த ஒரு படிப்பை என்ன பண்ணலாம்? படிக்கலாம். ஒரு வேலைனா அதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணிக்கலாம். எதுக்கு? கொஞ்ச காலம் இந்த பூமியில் இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வரணும். கரெக்டுங்களா? இங்கேயே ஒரு பெரிய இதுவாகி அப்படியே அடுத்த லெவலுக்கு போய் அப்படியே ஜனாதிபதி ஆகி, ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு என்ன ஆகக்கூடாதுங்க? வராது. யாருக்கு வராதுன்னா குணசாலியான ஸ்திரீக்கு வராது. ஓகேங்களா? இப்போ இருக்கிற கொஞ்ச காலத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஓட்டத்தை ஓடுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம சந்திச்சுட்டு என்ன பண்ணிடணும் அப்படின்னா அந்த ஓட்டத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஃப்யூச்சரை குறித்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்த 26ஆம் வசனம். 26ஆம் வசனம். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. ஓகேங்களா? அப்போ அவங்க வாயை திறந்தாவே எப்படி இருக்கும்? குணசாலியான ஸ்திரீ கத்திக்கிட்டு, பிரச்சனை பண்ணிக்கிட்டு, தீமை பேச்சு, தப்பான பேச்சு, கெட்ட வார்த்தை அப்படின்னா என்னதான் பேசுவாங்க? குணசாலியான ஸ்திரீயா இருந்தால் என்னதான் பண்ணுவாங்க? தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். திறந்தாவே சத்தியம்தான் வரும், தேவனுடைய திட்டம், ஸ்பிரிச்சுவலாக இப்படியே தான் அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? பேசிட்டு இருப்பாங்க. தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கும். ஒரு இயேசு கிறிஸ்து வந்து போதிச்சா எப்படி இருந்திருக்கும் அப்போஸ்தலர் காலத்தில்? ஸோ அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே போதகம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பேசுகிறதே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா குணசாலியான ஸ்திரீகள் என்ன பண்ணுவாங்க? ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டில் தான் அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்கு ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்குது. மல்கியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே,
அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். ஓகேங்களா, ஆசாரியர்கள். ஓகேங்களா, யாருதான்? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம வாயை திறந்தாவே எப்படி தான் இருக்கணும்? உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள். ஓகேங்களா, இந்த ஒரு பிரதர் பேசணும்னு ஏங்குவாங்க, இந்த ஒரு சிஸ்டர் பேசணும்னு ஏங்குவாங்க. அப்படின்னா என்ன வரும் அந்த வாயிலேருந்து? சத்தியம், தேவனுடைய திட்டம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குமா ஒழிய, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் யாரு? குணசாலியான ஸ்திரீகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம வாயை திறந்தாவே அந்த மாதிரி தான் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்த ஒரு வசனம் 27ஆம் வசனம் பார்க்கலாம். 27ஆம் வசனம். அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். ஆமாம், அவங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருக்க மாட்டாங்க? சோம்பேறியா இருக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? அதான் சொல்ல, அவள் சோம்பலின் அப்பத்தை புசிக்க மாட்டாங்க, சோம்பேறியாலாம் இருக்க மாட்டாங்க. அடுத்தது, தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறாள். அப்படின்னா வீட்டு காரியம்னா நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் ஒழுங்காக ஓடுதா, கிரைண்டர் ஒழுங்காக ஓடுதா, அப்படியா? எதுங்க வீடு? குணசாலியான ஸ்திரீகளுக்கு எது வீடு? ஆமாம், எக்லீஷியா. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு எக்லீஷியாவுடைய வேலைகளை என்ன பண்ணுவாங்க குணசாலியான ஸ்திரீகள்? ஆமாம், முன்னாடியே வந்து என்ன பண்ணிடுவாங்க? ஆமாம், இது ஒரு எக்லீஷியாவில் ஒரு வேலை இருக்குது, தேவனுடைய வீடு, அங்கே ஒரு வேலை இருக்குன்னு தெரிஞ்சா யாராவது வந்து சொல்லணுமா? அதுதான் கண்ணோக்கமாக, இந்த வேலை இல்லையா, ஓ அந்த இது பிரச்சனை இருக்கா, ஓ இது செய்யணுமா, ஓ மைக் ஒர்க் ஆகலையா, எது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கண்ணோக்கமாக இருந்து அவங்களுடைய வேலைகளை என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே செய்கிறவர்களாக இருப்பாங்க. யார் அவங்க அப்படின்னா குணசாலியான ஸ்திரீகள். படிச்சிடலாம் பாருங்க, ரோமர் 2ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7ஆம் வசனம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்கள். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஓகேங்களா, தேவன் என்ன பண்ணுவாராம், அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலன் கொடுத்துருவார். ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன செய்கிறோமோ, என்ன வேலை தேவனுடைய வீட்டில் செய்கிறோமோ அதுக்கு தக்கதாக என்ன பண்ணிடுவாருங்க, பலனை கொடுத்துருவாரு. அதான் சொல்ல, சோர்ந்து போகாமல் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணுங்க, நற்கிரியைனா என்னங்க? போய் டொனேஷன் கொடுக்கறது, ஆசிரமத்தை போய் பார்த்து அங்கே இருக்கவங்களுக்கு எதாவது பண்ணுறது, அதான் நற்கிரியைகளா? இல்லை ஏழைகளுக்கு உதவுறது, அதுவும் நற்கிரியைகள் தான். ஆனால் இந்த நற்கிரியை எதுங்க? இதை சர்ச் பார்ட் 1 பார்ட் 2லேயே பார்த்துருப்போம். நற்கிரியை அப்படின்னாவே எது அப்படின்னா தேவனுடைய வேலைகள் தான். ஓகேங்களா, அதுதான் நல்ல வேலைகள். இந்த வேலைகள் எல்லாம் 1000 வருட அரசாட்சியில் இயேசு கிறிஸ்து வந்து பண்ண போகிறாரு. ஓகேங்களா, இப்போ எத்தனை பேருக்கு நம்மளால சாப்பாடு போட முடியும்? நம்ம ஒழுங்காக கோஷம் முடித்தா சாப்பாடு ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு கிடச்சிரும்? ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்குமே கிடச்சிரும். ஓகேங்களா, அதை விட்டு நம்ம என்ன பண்ண தேவையில்ல, அந்த காரியத்துலலாம் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. புரியுதுங்களா? ஸோ அதான் நற்கிரியைகள் செய்யும் போது சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம நிறைய வேலைகள் செய்யும் போது நம்மளுக்கு என்ன ஆகும், எதிர்ப்பு வரும். நம்ம நல்லதுன்னு செய்யலான்னு போவோம், அங்கே ஒரு பிரச்சனை வந்துடும், நம்மளே தப்பாக பேசுவோம். ஸோ இந்தமாரி இருக்கும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, சோர்ந்து போகாமல் நம்ம என்ன பண்ணணும், அந்த நற்கிரியைகளை என்ன பண்ணணும்னா அங்கே தொடர்ந்து செய்யணும். அப்படி செய்யும் போது மகிமையும் கனமும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஸோ அந்த மாதிரி பண்ணும் போது அவங்களுக்கு தான் எது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அது ஒரு நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடைசி 2 வசனங்கள் 28 மற்றும் 29ஆம் வசனம். 28ஆம் வசனம் முதல். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். ஓகேங்களா, அவங்க பிள்ளைகள் எழும்பி என்ன பண்றாங்களாம், பாக்கியவதின்னு யாரை சொல்றாங்க? அந்த குணசாலியான ஸ்திரீ. அவங்க அம்மாவை பார்த்து என்ன பண்றாங்க? பிள்ளைகள் எழும்பி. யார் அந்த பிள்ளைகள்? ஆமா, உலக ஜனங்கள் உயிர் தெளிந்து வரும்போது நம்ம இந்த கோர்ஸை பர்ஃபெக்டா முடிச்சுட்டு இயேசு கிறிஸ்துவோட போய் ராஜ்யபாரம் பண்ணணும்னா நம்மளுடைய பிள்ளைகள் யாருங்க? ஆமா, ஒரு தாய் ஸ்தானத்துல இருப்போம். கரெக்டுங்களா? ஸோ இப்பயே நம்ம உலகத்துல பார்க்கும்போது மற்ற ஜனங்களை எப்படி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ அவங்கள வெறுக்கக்கூடாது. புரியும்? இப்போ ஒரு பாபிலோன் அப்படின்னு சொன்னால் கூட அவங்களுக்கு சத்தியம் தெரியல, அதனால தான் அங்கே இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? அவங்கள போய் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, வெறுத்துடக்கூடாது. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணுங்க? ஆமாம், சத்தியத்தில் வரத்துக்கு நம்ம எடுத்து சொல்லலாம் ஒழிய ஒரு தாய் ஸ்தானத்திலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா அங்கே எடுத்து சொல்லணும். இப்போ வீட்டில் இருக்காங்க, சத்தியம் இல்லாதவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட என்ன பண்ணலாம், நீ சத்தியத்தில் இல்லை நீ போ அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்துடலாமா? ஸோ அப்படின்னா எல்லாரையுமே நம்ம எப்படி பார்க்கணும்னா இப்போலேருந்தே அந்த ஒரு ப்ராக்டிஸ்குள்ளே நம்ம வந்துடணும். கரெக்டுங்களா? ஒரு தாய் ஸ்தானத்தில் இருந்து என்ன பண்ணணும்னா உலக ஜனங்களை நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படி இருக்கும் போது
இவங்க உயிர் தெளிந்து வரும்போது நம்மளை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பாக்கியவதி. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஓட்டம் ஓடி இருப்போம். யாரு? சாலியான ஸ்திரீகள். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த ஒரு ஓட்டத்தை ஓடி முடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால இவங்க உயிர் தெளிந்து வரும்போது நம்மளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பாக்கியவதி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பேரை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் புருஷன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1000 குணசாலியான ஸ்திரீகளை என்ன பண்ணேன் நான் பார்த்தேன். எத்தனை பேர் வந்தாங்க பேசிக் கிளாஸ்க்கு ஆரம்பத்தில்? நிறைய பேருக்கு அந்த அழைப்பு போச்சு. கரெக்டுங்களா? குணசாலியான ஸ்திரீகளுக்கு ஸ்திரீயா மாறுவதற்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு போச்சு. ஆனா என்ன ஆயிடுச்சு? நிறைய பேர் வாய்ப்பு விட்டான். நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேல்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்து ஆரம்பத்திலே பார்த்தோம், நம்மளை நம்பி என்ன பண்றாருங்க? சத்தியத்தை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். உலகத்தில் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, அவங்க மேலாம் நம்பிக்கை வைக்காம நம்மளை நம்பி அந்த ஒரு சத்தியத்தை கொடுக்கும் போது அந்த ஒரு வாய்ப்பை நம்ம பெற்றுக்கொண்டு அந்த ஒரு ஓட்டத்தை எப்படி ஓடுறோம் அப்படின்றத பார்த்துட்டு அங்கே சொல்றாரு. எவ்வளோ பேர் வந்தாங்க, ஆனால் ஒன்றை போல என்ன இல்லை, ஒரு குணசாலியான ஸ்திரீயை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு புருஷனை நம்மளோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்கே புகழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பெற்றெடுக்கிறது அந்த ஒரு விஷயம் வருதுல்ல, அதுக்கு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரு தாய் இருக்கிறாங்க, கர்ப்பவதியாக இருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அது பெற்று எடுக்கிற வரைக்கும் அந்த ஒரு 10 மாதம் எப்படி இருக்குங்க? அவ்வளோ கஷ்டம் இருக்கும். பெற்று எடுத்ததுக்கப்புறம் எல்லா கஷ்டமும் மறந்துடும் அவங்களுக்கு. கரெக்டுங்களா? அந்த பிள்ளையை பார்க்கும்போது ஒட்டுமொத்த கஷ்டமும் மறந்துடும். கரெக்டுங்களா? ஸோ அதே தான் நம்மளுக்கும் குணசாலியான ஸ்திரீ. இப்போ அவ்வளோ கஷ்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், வேதனை எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த ஒரு கோர்ஸை பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு அந்த உயிர் தெளிந்து அவங்க வந்து ஒரு நல்ல நிலைமையில பிள்ளைகள் இருக்கும் போது இந்த கஷ்டங்கள் எல்லாம் திரும்பி பார்க்கும்போது என்னதுங்க? ஒன்றுமே கிடையாது, ஒரு பெரிய விஷயமே கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே அந்த தாய் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். கடைசி ஒரு 2-3 வசனம் வாசிச்சு இந்த ஒரு பாடத்தை முடிக்கலாம். ஏன்னா இதோட என்ன ஆயிடுச்சுங்க, அந்த குணசாலியான ஸ்திரீயோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? இது எல்லாம் பண்றவங்க தான் யாரு? ஆமா. ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்டவரை தான் யார் தேடிட்டு இருக்கிறா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருஷமா தேடிட்டு இருக்கிறார். ஆல்மோஸ்ட் எண்டு. ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ காலம்னு தெரியல. ஓகேங்களா? படிச்சிடலாம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரீயை நான் காணவில்லை. ஓகேங்களா? என்ன சொல்றாருங்க சாலமோன்? 1000 பேருக்குள்ள ஒரு புருஷனை கூட என்ன பண்ணிட முடியுது? கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ஒரு குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கவே முடியல. இயேசு கிறிஸ்துவும் அதே தான் சொல்லுவாரு. கரெக்டுங்களா? எவ்வளோ பேர் 2000 வருஷமா நான் தேடிட்டு இருக்கிறேன், ஆனா என்ன பண்ண முடியல? ஒரு இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீயை என்னால் கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப ரேரு. அதுக்கு தான் அவர் சொல்லியிருந்தார் ஆரம்பத்திலேயே, அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலை உயர்ந்தது. அதுவும் இந்த கடைசி காலத்தில். ஓகேங்களா? சாத்தானோட இவ்வளோ ஈடுபாடு பிரச்சனைகள் இருக்கும் போது இதில் அவ்வளோ நல்ல குணலட்சணங்களை காட்டி தேவனுடைய பிள்ளையாக மாறுறது அப்படின்றது ரொம்ப ரேரு. ஓகேங்களா? ஏன்னா ஒரு பேசிக் கிளாஸ் போட்டாவே ஒரு 50 பேர் வராங்க, கடைசி எத்தனை பேர் தான் நிற்பாங்க? ஆமாம், 1ஓ 2ஓ தான் நிற்கும். கரெக்டுங்களா? ஏன்னா அவ்வளோ ரேர் பீஸு. யாரு? குணசாலியான ஸ்திரீ. அந்த கேரக்டர் காட்டுறது அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ரேர். அதுவும் இந்த கடைசி காலத்தில் இந்த கேரக்டர்ஸ் காட்டணும் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டம். ஒரு முத்தை எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்க ப்ராசஸ்? ஒரு மனுஷன் மீனவர் என்ன பண்ணணும்? அடியில் போகணும், டீப் சீ போகணும். கரெக்டுங்களா? கடல் ஆழத்தில் போய் அதை தேடி கண்டுபிடிச்சோம் நிறைய பேர் இறந்துருவாங்க. ஓகேங்களா? நம்ம இங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு முத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகேங்களா? அப்படி தான் யார் தேடிட்டு இருக்கிறா? கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தேடிட்டு இருக்கா. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்கிறான். அந்த மனுஷன் என்ன பண்றாருங்க? ஒரு முத்தை பார்த்துட்டாரு. அந்த முத்தை எடுக்கணும் அப்படின்றதுக்காக அவர்கிட்ட வந்து எல்லாத்தையும் வித்துட்டாரு. என்னென்னலாம் வச்சிருந்தாரு? அப்போவோட ஜம்முன்னு இருந்தாரு. பரலோகத்துல கனம் மகிமை எவ்வளோ. ஒரு சாதாரண மனுஷனா இங்க வந்து பிறந்த தேவ தூதரிலும் சற்று சிறியவனாகி என்ன பண்ணாருங்க? இங்க வந்து பிறந்து ரத்தத்தை கொடுத்து நம்மளுக்காக ஜீவனையே கொடுத்து அவ்வளோ அசிங்கம் கேவலப்பட்டு அந்த முத்தை என்ன பண்ணணும்னு பார்க்குறாரு. எப்படியாவது எடுத்துடணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்க எல்லாத்தையும் வித்துட்டு நம்மளுக்காக உயிரையும் கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அங்கே போயிட்டாரு. நம்ம தான் இப்போ என்ன பண்ணணும்? திருப்பி
குணசாலியான ஸ்திரீயாக மாறுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. 1000 சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா, அதுக்கு தான் சொல்றாரு, என் வார்த்தைகள் என்ன ஆக போறது இல்லை. ஆமா, ஒளிந்து போவதில்லை. நான் சொன்னது கண்டிப்பா அங்க நடக்கும். ஸோ அதனால இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல அப்படின்னு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, அதுக்கு தான் அவர் சொல்றாரு, 1000 பேருக்குள் ஒரு புருஷனை கண்டேன், இவருக்குள்ளே ஒரு ஸ்திரீயை நான் காணவில்லை. அது என்ன ஆயிடும்? நடந்துடும். கரெக்டுங்களா? ரொம்ப ஒரு கேர்லெஸ்ஸாக அப்படியே விட்டுட்டு சரி பார்த்துக்கலாம். ஏன்னா இங்கே இருக்க வரைக்கும் எப்படி இருப்போம் நம்ம? ஆமாம், ஆவியில் நிரம்பி ஒரே ஜீலா. வெளியே போனோன்னா எக்கச்சக்க பிரச்சனை நம்மளுக்கு. சாத்தானு இப்படி வாசல்லேருந்து வெளியே காலை வச்சாவே ஏதாவது ஒன்று பண்ணிடுவான். கரெக்டுங்களா? ஆஃபீஸ்லேருந்து வரும், வீட்டிலேருந்து வரும், எவ்வளோ இருக்கும். ஓகேங்களா? ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று வச்சுருப்பான். ஸோ இதை நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டு இந்த ஒரு ஓட்டத்தை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா, அவர் சொன்ன வசனம் மாதிரி தான். 1000 பேர் இருந்தாங்க, அதில் என்ன பண்ண முடியல என்னால்? ஒரு குணசாலியான ஸ்திரியை கூட என்னால் என்ன பண்ண முடியல அப்படின்னா கண்டுபிடிக்க முடியல. அதான் சொல்ற, மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசை காண்பாரோ. கரெக்டாக அந்த வசனம் சூட் ஆகிடும் நம்மளுக்கு. கரெக்டா? மனுஷகுமாரன் வந்திருக்க காலத்தில் சத்தியத்தை கொடுத்துட்டாரு, அதை விசுவாசிக்காம என்ன பண்ணிடுவோம்? ஆமாம், போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். கடைசி ஒரு வசனம் வாசிச்சு இந்த ஒரு பாடத்தை முடிக்கலாம். லூக்கா 21 35 லூக்கா 21 35 பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கன்னியைப் போல வரும். எதுங்க? எது கன்னியை போல வரும்? ஆமாம், இந்த ஒரு வாய்ப்பு எப்போ வேணாலும் முடியலாம். இந்த ஒரு சபை வாய்ப்பு கன்னியை போல வரும். கன்னி வச்சா நம்மளுக்கு தெரியுங்களா? நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம். ஏதாவது ஒரு கண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதை தாண்டினதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். அப்போ சபை வாய்ப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்றதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு என்னவே தெரியும். ஓ, முடிஞ்சிருச்சா, ஐயோ ஓட்டத்தை விட்டுட்டோமா அப்படின்றது எப்போ தான் நம்மளுக்கு தெரியும். ஆமாம், ஸோ கன்னியை போல வரும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக, அதுவும் இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த ஒரு மாபெரும் வாய்ப்பை பெற்றுக்கொண்ட நாம எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கலாம் வாழ்க்கையில் அப்படின்றத நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளோட வீடு இங்கே எங்கேயுமே இல்லை, எங்கே இல்லைங்க, இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கணும். கரெக்டுங்களா? நம்மளோட வீடு எங்கே இருக்குது? நம்மளோட புருஷன் எங்கே இருக்கிறாரு? ஸோ அந்த மாதிரியே யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அங்கே போய் சேர்ந்துடலாம். புரியுதுங்களா? ஸோ அந்த ஒரு திங்கிங்கில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த ஒரு ஓட்டத்தை ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ கடைசியாக நம்ம இது மட்டுமா கேட்ட மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய புருஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மை உள்ள ஒரு மனவாட்டியாக, ஒரு கற்புள்ள ஒரு கன்னிகையாக என்ன பண்ணலாம், ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீயாக என்ன பண்ணலான்னா இந்த ஒரு ஓட்டத்தை நல்லபடியாக ஓடி முடிக்க தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இது மட்டுமாய் பொறுமையை கேட்ட நம்ம அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.